Welcome to GK Solution. இன்னைக்கு வீடியோ PID control automation systemல அதிகமாக உபயோகப்படுத்துற இந்த PID control பத்தி தான் பார்க்க போறோம். இது ஷிப்ல எல்லாமே அதிகமாக இன்னைக்கு உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். இது நியூமேட்டிக்லயும் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ்லயும் இருக்கு, எம்பெடட் சர்க்யூட்லயும் இருக்கு. நம்ம இப்போ நியூமேட்டிக் பார்க்குறோம், அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரானிக் சர்க்யூட்ல கூட நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூமேட்டிக் நம்ம புரிஞ்சிட்டோம்னா நம்ம எலக்ட்ரானிக் சர்க்யூட் ரொம்ப எளிதாக புரிஞ்சிடும். இந்த நியூமேட்டிக் சிஸ்டம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸு, அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்னைக்கு வீடியோவில் PID கண்ட்ரோல், அதாவது ப்ரொபோர்ஷனல் இன்டெக்ரல் டெரிவேட்டிவ் கண்ட்ரோல், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஆட்டோமேஷன் சிஸ்டமில் அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு கண்ட்ரோல். இது நியூமேட்டிக்லையும் இருக்குது, எலக்ட்ரானிக்கில் இருக்குது, எம்பெடட் சர்க்யூட் PLC அந்த மாதிரி எம்பெடட் சர்க்யூட்டில் கூட இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நியூமேட்டிக்கை பற்றி பார்க்கலாம். அந்த நியூமேட்டிக் புரிஞ்சிருச்சுன்னா எலக்ட்ரானிக் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் PLC எம்பெடட் சர்க்யூட்டை ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இது எப்படி நம்ம PID கண்ட்ரோல் அமைக்கிறது அப்படிங்கிறது. இப்போ நம்ம இதில் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். ப்ரொபோர்ஷனல் இன்டெக்ரல் டெரிவேட்டிவ். ப்ரொபோர்ஷனல் நமக்கு புரியுது, நமக்கு இருக்கக்கூடிய எரருக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மிஷினோட ஆப்ரேஷன் வேகம் இருக்கணும் அப்படிங்கிறது ப்ரொபோர்ஷனல்னு சொல்கிறோம். அப்போ எரர் அதிகமாக இருந்தால் அதிவேகமாக அது இயங்கி நம்ம அதோட எரரை ஜீரோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட ஆட்டோமேஷன் சிஸ்டம். அப்போ ப்ரொபோர்ஷனலை பற்றி நம்ம ஒரு எளிதாக நம்ம ஒரு எடுத்துக்காட்டை வச்சு பார்க்கலாம். இன்டெக்ரல் டெரிவேட்டிவ்ங்கிறது இன்டெக்ரேஷன் டெரிவேஷன் நம்ம கணக்கு பாடங்களில் படித்திருப்போம். அதை உபயோகப்படுத்தி தான் நம்ம செய்கிறோம். அந்த இன்டெக்ரேஷன் டெரிவேஷனை ஒரு சிம்பிளாக ரொம்ப எளிமையான முறையில் நம்ம புரிஞ்சிட்டோம்னா நம்மளால் எளிதாக நம்ம அதை டியூன் பண்ண முடியும், இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம அதை பற்றி ஒரு பேசிக் ஐடியா பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு எடுத்துக்காட்டுக்காக இந்த மாதிரி ஒரு டேங்க் எடுத்திருக்கேன். இந்த டேங்க்கில் தண்ணி ஃபில்லப் பண்ணிட்டேன். இந்த ஹைட்டுக்கு நம்ம ஃபில்லப் பண்ணியாச்சு. இது ஒரு 1 மீட்டர் ஹைட்டுக்கு ஃபில்லப் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்குவோம். கீழே ஒரு மைன்யூட் ஹோல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு தண்ணி கசிகிற மாதிரி உள்ள ஹோல் தான். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கசிஞ்சு கீழே இருக்கிற கலெக்ஷன் டேங்கை அடைகிற மாதிரி ஒரு செட்டப், நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த கசிவு இந்த நீர்த்துளியோட வேகம், ஒரு நொடிக்கு எவ்வளோ நீர்த்துளி வேகம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லெவல் இறங்கிட்டே வரும். ஓகேங்களா? அப்போ இந்த நீர்த்துளியோட வேகம், கசிகிற வேகம் ஒரு நொடியிலையும் எப்படி இருக்கும், அதாவது இந்த தண்ணி இந்த லெவல்ல இருந்து காலியாகிற வர ஒரே மாதிரி இந்த தண்ணி கசிவு இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இதோட ஹைட்டோட வித்தியாசத்தினால ஏற்படக்கூடிய அழுத்தம் வேறுபாடு காரணமாக அதோட கசிவு ஆரம்ப கட்டத்தில் அதிக வேகமாக இருக்கும். போக போக அது கம்மியாகி ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்ததுக்கப்புறம் இந்த கசிவு நின்றும். அந்த அளவுக்கு அதோட வேகம் மாறிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி வேகம் மாறிட்டே வரும்போது இப்போ நமக்கு என்ன வேணும்னா, 1 மணி நேரத்தில் எவ்வளோ கசிவு வரும், அல்லது 1 மணி நேரத்தில் இதோட கசிவோட வேகம் எவ்வளோ இருக்கும், இல்லை அரை மணி நேரத்தில் இது ஒரு 2 மணி நேரத்தில் கசிவு முடியுதுன்னு வச்சுங்க. முழு டேங்க்கும் கசிவு அடைகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. அப்போ ஒரு 1/2 ஹவரில் எவ்வளோ கசிவு ஏற்படும், அல்ல அந்த 1/2 ஹவரில் எந்த வேகத்தில் இந்த கசிவு ஏற்படும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது டிஃபரன்சியேஷன். எந்த வேகம், இன்ஸ்டன்டேனியஸ், அது ஒரு வேல்யூன்னு சொல்கிறதுங்க. அதாவது நிலையான வேல்யூ, நம்ம மொத்த வேல்யூவை நம்ம எடுக்க முடியாது, ஆவரேஜ் எடுக்க முடியாது. அதுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதோட கசிவு வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் டிஃபரன்சியேஷன். ஓகேங்க. அப்போ இன்டகிரேஷன்னா என்ன, இது கீழே கலெக்ஷன் ஆகுது. கலெக்ஷன் ஆகும்போது இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியோட வேகமும் ஆரம்பத்தில் வேகமாக இதில் ஃபில்லப் ஆகிட்டே வரும். ஆனால் போக 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 அதோட வேகம் கம்மியாகிட்டே வரும். அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இன்டகிரேஷன் உபயோகப்படுத்திக்கலாம். அதுதான் இன்டகிரேஷன் மெத்தட். அப்போ சம்மேஷன் ஆட் பண்ணுறோம். இதில் ஆட் பண்ணுறோம். அதாவது ஒரு நொடிக்கும் எவ்வளோ தண்ணி கலெக்ட் ஆகுதுங்கிறத வச்சு எத்தனை நொடிக்கு உங்களுக்கு வேணும், அரை மணி நேரத்துக்கு வேணுமா, 3/4 மணி நேரத்துக்கு வேணும்னா 3/4 மணி நேரத்தில் உங்களுக்கு எவ்வளோ. இப்போ ஒரு டேம்லேருந்து நம்ம திறந்துட்டோம், கீழே நமக்கு வரக்கூடிய கலெக்ஷன் ஏரியாவில் எவ்வளோ தண்ணி ஃபில்லப் ஆகும், ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரத்தில் கால்குலேட் பண்ணுறாங்களே, அதெல்லாம் இந்த ஃபார்முலா வழி தான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சம்மேஷன் இன்டகிரேஷனுங்கிற ஃபார்முலா. இது நம்ம கணக்கு பாடத்தில் படிச்சிருக்கோம். ஆனால் அது எதுக்காக படித்தோன்னே தெரியாமல் நம்ம 10வது 12வதுலாம் படிச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் இதுதாங்க இதோட காரணம் தான். இது இல்லாமல் இன்னைக்கு எந்த வகையில் எதையுமே உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது.
நீ ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுங்கிறத கூட தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஃபார்முலாஸ் வேணும். இந்த டிஃபரன்சியேஷன் இன்டெகிரேஷன் இல்லாமல் எந்த ஒரு கால்குலேஷனுமே வராது. ஓகேங்க, நம்ம என்ன டீப்பாக இதில் போக வேண்டாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நான் இது லீக் ஆகிற மாதிரி நான் வந்து இதை செட்டப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி லீக் ஆகுதுன்னு வச்சுக்கோம். இப்போ இது லீக் ஆகி வந்துகிட்டே இருக்கும்போது பாருங்கள், ஆரம்பத்தில் பாருங்கள் வேகமாக இறங்குது, போக 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 அதோட ஸ்பீட். அதே மாதிரி இங்கே ஃபில்லப் ஆகிறதும் ஆரம்பத்தில் வேகமாக இதில் நிரம்பி வருது, அது போக போக அதோட வேகம் குறைஞ்சிருச்சு. இப்போ இதை தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன வேகத்தில் இது லீக் ஆகுது, எவ்வளவு கொள்ளளவு தண்ணி வந்திருக்கு, இந்த ரெண்டு விஷயம் தாங்க. இந்த ரெண்டையும் தான் நம்ம வந்து டிஃபரன்சியேஷன் இன்டெகிரேஷன் சொல்கிறோம். இந்த மேலே வரக்கூடிய வேக விகிதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் டிஃபரன்ஷியல் காம்பனண்ட். அதோட லெவல் சேஞ்ச், ஒரு குறிப்பிட்ட டைமில் எந்த லெவல் சேஞ்ச், எவ்வளோ வேகமாக லெவல் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது டிஃபரன்ஷியல் காம்பனண்ட். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா dl/dt. டிடிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம், அதாவது அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஏதோ ஒரு நொடி பொழுதுல நமக்கு என்ன வேகத்தில் இதோட லெவல் சேஞ்ச் ஆகுதுங்கிறது பேர் டிஃபரன்ஷியல் காம்பனண்ட். அதே மாதிரி இன்டெக்ரல் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் வால்யூம், அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளோ தண்ணி அதில் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது டோட்டல் வால்யூமுங்க. இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ, இது வந்து டோட்டல் வேல்யூ. ஸோ டோட்டல் வேல்யூங்கிறது நீங்கள் ஆட் பண்ணணும். ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூலையும் கிடைக்கக்கூடிய கொள்ளளவை நம்ம மொத்தமாக சேர்த்தோம்னா தான் நமக்கு மொத்தமாக இன்டெக்ரல் காம்பனண்ட் கிடைக்கும். அதுதான் இது. இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா சம்மேஷன், எஸ்ஸுங்கிற சிம்பிளை தான் நம்ம வந்து இந்த மாதிரி இன்டெக்ரல் சிம்பிள் போட்டிருக்கோம். இதில் நம்ம ஒரு நொடிக்கும் எவ்வளோ வேக விகிதம் வருதுங்கிறது அந்த டிஃபரன்சியேஷனில் வந்து அதே தான் நம்ம இங்கே உபயோகப்படுத்திக்கிறோம். இதை உபயோகப்படுத்தி இதுக்கு ஒரு ஃபார்முலா போட்டு பண்ணுறோம். ஆனால் நம்ம கல்குலேஷன்லாம் போட போகிறதில்ல, பயப்பட வேண்டாம். இது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இதை பற்றி சொன்னேன். ஓகேங்க, இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலுக்கு போயிடலாம். இப்போ நம்ம டிஃபரன்ஷியல் இன்டெக்ரலை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு இந்த பிஐடி கண்ட்ரோலில் முக்கியமானது ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோல். ஓகேங்களா, இப்போ ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோல் எப்படி வேலை செய்யறதுங்க ஒரு சின்ன செட்டப் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன தொட்டி ஒன்று எடுத்து அதில் தண்ணி ஃபில்லப் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு வால் கண்ட்ரோல் வச்சிருக்கு. வால் இப்போ க்ளோஸில் இருக்குது. இந்த லெவல் தான் நமக்கு தேவையான லெவல். இதை விட கூட போகக்கூடாது, குறையவும் கூடாது. ஓகேங்களா, ஸோ அப்போ இது வந்து குறையக்கூடாது. இப்போ குறைஞ்சதுன்னா திருப்பி இந்த வால் ஓப்பன் ஆகி மறுபடியும் அதே லெவல் மெயின்டைன் பண்ணணும். இதுதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளஷ் டேங்க்ல எல்லாம் கூட உபயோகப்படுத்துகிறோம். டாய்லெட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளஷ் டேங்கில் பார்த்தீங்கன்னா இதே சிஸ்டம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க. அப்போ இந்த ஃப்ளோட்டை நம்ம இப்போ தண்ணி இறங்கும் போது என்ன ஆகும், இந்த ஃப்ளோட்டு கீழே இறங்கிடும். ஃப்ளோட் இறங்கினா இது மேலே இருக்கக்கூடிய லீவர் இந்த ஃபல்க்ரம் பாயிண்டில் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது இந்த வால் ஓப்பன் ஆகும். பாருங்கள், பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஓப்பன் ஆனோன்னா இந்த தண்ணி இது வழியாக உள்ளே போய் இது திருப்பியும் ஃபில்லப் ஆகிடும். இது மாதிரி ஃபில்லப் ஆகிடும். இப்போ இதில் என்ன நான் சொல்ல வந்ததுன்னா, இப்போ நமக்கு எவ்வளோ தூரம் வந்தது, ஒரு குறிப்பிட்ட அளவு வந்த உடனே இதில் கால்வாசி தான் ஓப்பன் ஆச்சு. இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் காமிக்கிறேன். கால்வாசி தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஏன்னா இதில் இவ்வளோ தான் இறங்கியிருக்கு, அதனால கால்வாசி ஓப்பனாக இருக்குது. இப்போ இதையே வந்து நான் அதிகமான லெவல் இறக்குறேன். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், இப்போ இவ்வளோ எரர் வரும்போது கரெக்டிவ் எலிமெண்ட், அதாவது வால் ஓப்பன் ஆகிற வேகம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே ரொம்ப ஜாஸ்தி எரர் இருக்குது. அதனால ஜாஸ்தி வால்வை திறந்து வேகமாக இதை ஃபில்லப் பண்ணி நமக்கு தேவையான அளவை வேகமாக அடையணும். அதுதான் ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலோட வேலை. ஓகேங்களா, இது புரியுது. இதில் வந்து ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலோட கெயினை நீங்கள் மாற்றணும்னா இந்த ஃபல்க்ரம் பாயிண்ட்டை மாற்றணும். இதை முன்ன பின்ன நகர்த்துனீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ், அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த எண்டு, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த எண்டு, இதோட ரேஷியோ மாறும்போது அதோட கெயின் மாறும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை தான் நம்ம வந்து ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோல். இதில் ஒன்றும் நமக்கு சந்தேகம் இல்லை. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம், டிஃபரன்ஷியல் கண்ட்ரோலில் வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி செட்டப் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒரு பிஐடி கண்ட்ரோலில் செட்டப் எப்படி இருக்கும்னா, நமக்கு ஒரு செட் வேல்யூ கொடுக்குறோம். செட் வேல்யூங்கிறது ஒரு டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிகிரி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும் நம்ம வந்து செட் பண்ணுறோம். அல்லது ப்ரெஷர்னா குறிப்பிட்ட ப்ரெஷர், அல்லது லெவல்னா குறிப்பிட்ட லெவல். இது இந்த மாதிரி ஒரு செட் வேல்யூ, டிசைட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த டிசைட் வேல்யூ செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு எரர் ஆம்ப்ளிஃபையர் வழியாக, டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் வழியாக அந்த எரர் எவ்வளோ இருக்குது, ஏன்னா செட் வேல்யூ கொடுத்தாச்சு, ஆக்சுவலாக அங்கே எவ்வளோ இருக்குங்கிறது தெரியணும் இல்லையா, அது இங்கேருந்து நமக்கு ஃபீட்பேக் மூலியமாக தெரியும். தெரிஞ்சோடனே இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடை அது பிஐடி கண்ட்ரோலர் அதை எடுத்துட்டு, அந்த பிஐடி கண்ட்ரோலர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து என்ன ஆகும்னா ப்ராசஸர் கொடுக்கும். ப்ராசஸருங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும்னா ஹீட்டருங்கிறது தான் ப்ராசஸர். அதே மாதிரி ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணணும்னா அதோட ப்ரெஷர் ரெகுலேட்டர் தான் ப்ராசஸர். அல்லது வாட்டர் லெவல் மெயின்டைன் பண்ணணும்னா பம்போட கண்ட்ரோல் தான் ப்ராசஸர். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த ப்ராசஸர் போயிட்டு திருப்பி அந்த வேல்யூவை நமக்கு வந்து லெவல் மெயின்டைன் பண்ணி அதோட ஃபீட்பேக்கை திருப்பியும் வரும். திருப்பி வந்து நமக்கு செட் வேல்யூவோட கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ வந்து எரர் எப்போதுமே ஜீரோவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்.
இந்த PID கண்ட்ரோலர் என்ன பண்ணுன்னா இந்த எரரை ஜீரோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி அதுக்கு வேண்டிய அவுட்புட்டை நமக்கு ப்ராசஸர் கொடுத்து அந்த சிஸ்டமை ஆப்ரேட் பண்ண வைக்கும். இதுதான் PID கண்ட்ரோலரோட வேலை. ஓகேங்களா? இப்போ இது என்ன டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முதல்ல ப்ரொபோஷனல் கண்ட்ரோலால் ஏற்படக்கூடிய ரெஸ்பான்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இது மாதிரி ஒரு ப்ராசஸ் வேரியபிளை வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸில் வச்சுருக்கிறேன், டைமை வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸில் வச்சுருக்கேன். நிச்சயமாக அந்த கிராஃபை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் கொஞ்சம் எளிதாக புரியும். இப்போ நம்ம செட் வேல்யூ இங்கே செட் பண்ணியிருக்கோம். அது டெம்பரேச்சராக இருக்கலாம், லெவலாக இருக்கலாம், ஏதோ ஒரு வேல்யூ, ஏதோ ஒரு வேரியபிளை நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆரிஜின்லேருந்து நம்ம மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த செட் வேல்யூ அடையிற வரை ரொம்ப வேகமாக அதோட ப்ராசஸ் வந்து வேகமாக நடக்கும். இப்போ ஹீட்டராக இருந்தால் ரொம்ப ஃபுல் ஸ்பீடில் வேகமாக ஸ்டார்ட் ஆகும். பம்பாக இருந்ததுன்னா முழு வேகத்தில் அந்த பம்ப் பண்ணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இதோட வேகம் இருக்கும். இப்போ நம்ம காமிக்கிறோம் பாருங்கள். புரியுதுங்களா? இனிஷியலாக அது வேகமாக வந்தது, ஆனால் வந்த வேகத்தில் அது சூட்டப் ஆகி செட் வேல்யூட அதிகமாக போனதுக்கப்புறம் மறுபடியும் குறையுது. இது மாதிரி ஒரு ஆசிலேட்டர் மாதிரி வந்து கடைசியாக ஒரு குறிப்பிட்ட லெவல் மெயின்டைன் ஆகுது. ஆனால் இந்த ப்ரொபோஷனல் கண்ட்ரோலில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அந்த ஜீரோ வராது. அந்த ஜீரோக்கு பக்கத்தில் வந்து நின்றுடும். ஏன்னா ஜீரோ வந்துருச்சுன்னா மறுபடியும் ஹீட்டரையோ அல்லது பம்பையோ ஆஃப் பண்ணி விட்டுரும். ஆஃப் பண்ணிச்சுன்னா மறுபடியும் இது குறையும். இப்போ இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த பெர்மனண்ட் ஆஃப்செட்டுங்கிறது நமக்கு நிலையான ஒரு வேறுபாடாக கிடச்சிரும். இப்போ நம்ம 100 டிகிரின்னு வச்சிங்கன்னா இது 100 டிகிரியில் மெயின்டைன் ஆகாது, 95 டிகிரியில் தான் மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி ப்ரெஷர் வந்து 10 பாரில் வச்சிங்கன்னா ஒரு 9.5 பாரில் தான் மெயின்டைன் ஆகும். 10 தொடாது. 10 தொட்டுருச்சுன்னா பம்ப் ஆஃப் ஆகிடும். அப்புறம் திருப்பியும் வந்து ப்ரெஷர் கம்மியாகும், மறுபடியும் ப்ரெஷர் ரைஸ் ஆகி இதே லெவலில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த பெர்மனண்ட் ஆஃப்செட்டுங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று ப்ரொபோஷனல் கண்ட்ரோலில். இதுதான் மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி இது செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப வேகமாக இது கெயினை நீங்கள் நமக்கு ரொம்ப அதிகமாக வச்சுட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக அந்த ஆசோலேஷன் ஆகி இதோட செட்டில்மெண்ட் வந்து ரொம்ப லேட் ஆகிடும். அப்போ நம்ம ப்ரொபோஷனில் குறைக்கணும். ப்ரொபோஷனில் குறைச்சாச்சுன்னா சீக்கிரம் இதை வந்து அடையாது. அப்போ இந்த மாதிரி ஒரு காரணத்தால் நம்ம வந்து இன்டெக்ரல் அல்லது டெரிவேட்டிவ் கண்ட்ரோலை இதோட சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கரெக்டிவ் ஆக்ஷனுங்கிறது நம்ம ஏற்படுத்தக்கூடிய அந்த அவுட்புட் வந்து எதை ப்ரொபோஷன் பண்ணி இருக்கும்னா எரர் வேல்யூ ஜாஸ்தி இருந்தால் கரெக்டிவ் ஆக்ஷன் ஜாஸ்தி இருக்கும், எரர் வேல்யூ கம்மியாக இருந்தால் கரெக்டிவ் ஆக்ஷன் ஸ்லோவாக இருக்கும். அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த என்ன பண்ண போகிறோம், அடுத்த இன்டெக்ரலில் வந்து இதில் ஆட் பண்ணோன்னா இந்த பெர்மனண்ட் ஆஃப்செட்டை தவிர்த்துடலாம். எப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி மாறிடும். பார்த்தீங்களா? இதில் இன்டெக்ரல் ஆட் பண்ணிட்டேன். அதாவது ப்ரொபோஷனலும் இருக்குது, ப்ரொபோஷனலோட சேர்த்து இன்டெக்ரலையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண உடனே இந்த ஆஃப்செட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேறுபாடு, நமக்கு ப்ரொபோஷனலால் ஏற்பட்டக்கூடிய வேறுபாடை நம்ம தவிர்க்கிறோம். இதுக்கு பேர் ரீசெட் ஆக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா நம்ம கரெக்டிவ் ஆக்ஷனை எரருக்கு தகுந்த மாதிரி, அது கரெக்டிவ் ஆக்ஷனோட வேகத்தை, புரியுதுங்களா? கரெக்டிவ் ஆக்ஷனோட வேகத்தை நம்ம எரருக்கு தகுந்த மாதிரி மாற்றிடும். இப்போ முன்னாடி என்னாச்சு, கரெக்டிவ் ஆக்ஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட வேகம் போகுது, அப்புறம் இல்லை எரர் வேல்யூ இந்த செட் வேல்யூவோட தானோன்னு தான் திருப்பி ரிவர்ஸ் ஆகுது. ஆனால் இந்த இன்டெக்ரல் ஆக்ஷன் என்ன ஆகும்னா அது என்ன பண்ணும், பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேகம் என்ன வேகத்தில் இது வந்து மாறுதுங்கிறத கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெர்மனண்ட் ஆஃப்செட்டை இதில் ஆட் பண்ணி விட்டுரும். அதாவது அந்த ஆஃப்செட்டை வந்து கழிக்கணும் இல்லைங்களா, அதை மைனஸ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா பெர்மனண்ட்டாக ஒரு ஃபிக்ஸட் ரீசெட்டை வந்து இதோட ஆட் பண்ணி விட்டுரும். ப்ரொபோஷனல் கண்ட்ரோலோட ஆட் பண்ணிடும். ஆட் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னா இதை ஜீரோ வேல்யூ கொண்டு வர முடியும். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா இது ஓவர் சூட்டப் ஆயிடும். இன்னும் கொஞ்சம் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாக ப்ரொபோஷனில் வந்ததை விட இது பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி மேலே போயிட்டு கீழே வரும். அதிகமான ஆம்ப்ளிடியூடில் இது வந்து சூட்டப் ஆகிடும். அது மாதிரி இது ஆனால் என்ன ஆகுனா நமக்கு ஜீரோ, அந்த எரரை வந்து ஜீரோ பண்ணிடலாம். அப்போ 100 டிகிரி மெயின்டைன் பண்ணால் 100 டிகிரிலே மெயின்டைன் ஆகும். இதுதான் இந்த இன்டெக்ரல் ஆக்ஷனோட அதோட குணாதிசயம், அதோட உதவி, அதோட அட்வான்டேஜாக தான். ஓகேங்களா? இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ரேட் ஆஃப் கரெக்டிவ் ஆக்ஷன், நம்மளோட கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய வேகம் வந்து எரர் வேல்யூக்கு தகுந்த மாதிரி அதோட மாறி அதுக்கு தகுந்தோட ப்ரொபோஷன் கண்ணோட ஆட் ஆகி நமக்கு இந்த ஆஃப்செட்டை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதுக்கு பேர் ரீசெட் ஆக்ஷன் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ அதே இது டெரிவேட்டிவ் ஆக்ஷனை பண்ணால் என்ன ஆகுது பார்த்தீங்களா, இது சீக்கிரமாக, ஏன்னா அது முதல்ல வந்து நம்ம பண்ணும்போது ஓவர் சூட்டப் ஆச்சு. இது வந்து என்ன ஆகுனா சீக்கிரமாக நமக்கு வந்து வேண்டிய செட் வேல்யூ அடையிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இது மூணையும் ஒன்றா சேர்த்து பார்க்கல உங்களுக்கு இன்னும் புரியும். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கரெக்டிவ் ஆக்ஷன் ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் எரர் வேல்யூ. அதாவது எரர் என்ன வேகத்தில் சேஞ்ச் ஆகுது, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொபோஷனல்ங்கிறது ப்ரெசண்ட்டுங்க. அப்போ என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறது.
அதே மாதிரி இன்டெக்ரல்ங்கிறது பாஸ்ட். அப்போ இதுவரை இப்போ நீங்கள் பாதி தூரம் வந்துட்டீங்க, வரும்போது எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு எரர் இருந்துச்சுங்கிறது பாஸ்ட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் ஆட் பண்ணி அதை வந்து பெர்மனண்ட்டாக நம்மளோட கரெக்டிவ் ஆக்ஷனில் சேர்த்துக்கிட்டோம்னா அதுக்கு பேர் இன்டெக்ரல். அதாவது பாஸ்ட்டை பற்றி நம்ம கணக்கெடுத்து அதை வந்து நம்ம கரெக்டிவ் ஆக்ஷனோட சேர்த்துட்டோம்னா அதுக்கு வந்து இன்டெகிரேஷன். அப்போ டெரிவேட்டிவ் உங்களுக்கே தெரியுது ஃபியூச்சர். அதாவது இங்கேருந்து வரக்கூடிய வேகத்தை வச்சு எரர் என்ன வேகத்தில் இருக்குங்கிறத நம்ம வந்து கணிச்சு முன்னாடியே ஃபியூச்சரில் வரக்கூடிய எரருக்கு தகுந்த மாதிரி நம்ம முதல்லையே ஆக்ஷன் எடுத்துடுறது. ஆக்ஷன் எடுத்து நமக்கு சீக்கிரமாக நம்மளோட செட் வேல்யூவை அடைஞ்சிருவோம். அதுதான் வந்து டெரிவேட்டிவ் ஆக்ஷனோட கண்ட்ரோல். இது வந்து நீங்கள் இந்த வீடியோவை திருப்பி 2 தடவை போட்டு பாருங்கள். இந்த இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை வச்சு அவங்களால புரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, இந்த மாதிரி வீடியோவை ஒரு பிசியில் நீங்கள் போட்டு பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான டெக்னிக்கல் வீடியோஸ். நான் இதை கலெக்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிகிற அளவுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டிய எல்லா விஷயமும் உங்களை வந்து அடையாது. அதனால் தயவு செஞ்சு இதை வந்து ஒரு ஹை ரெசல்யூஷனில் ஒரு பிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதை பற்றி புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இது மூணையும் நான் இப்போ என்ன பண்ணுறேன் சேர்த்து காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். பாருங்கள், ப்ரொபோர்ஷனல் ஆக்ஷனுங்கிறது ப்ரெசண்ட்டுங்க. இன்டெக்ரல் ஆக்ஷன் வந்து பாஸ்ட்டை பற்றி நம்ம கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறோம். ஃப்யூச்சரில் வரக்கூடிய எரருக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிகாஷனாக ஆக்ஷன் எடுக்கிறது வந்து டெரிவேட்டிவ். இது மூணும் சேர்த்து தான் நம்ம வந்து பிஐடின்னு சொல்கிறோம். மூணையும் சேர்க்கும் போது இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ தான் ப்ரொபோர்ஷனில் இருந்தது, அதில் வந்து பெர்மனண்ட் ஆப்செட் இருந்தது. அந்த ஆப்செட்டை எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணோம். இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணது க்ரீனுங்க. க்ரீன் பார்த்தீங்களா இதை விட கொஞ்சம் சூட்டப் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே ஆப்செட் வந்து 0 ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கப்புறம் டெரிவேட்டிவ் ஆட் பண்ணியாச்சு. டெரிவேட்டிவ் ஆட் பண்ணோன்னா ஒரு டேம்ப்னஸ் மாதிரிங்க, அது ஸ்லோ டவுன் பண்ணிவிடும், ரொம்ப வேகமாக ஆசிலேஷன் பண்ண விடாது. ஸோ இப்போ அது வந்து என்னன்னா இந்த மாதிரி கம்மியான உடனே உங்களுக்கு வேகமாக, அதாவது டைம் தான் வேகம்ங்கிறது, அந்த வேகமாக நமக்கு வேண்டிய செட் வேல்யூவை நம்ம அடைஞ்சிட்டோம். இதுதான் வந்து பிஐடி ஆக்ஷனோட பேசிக் ஃபண்டாக இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து இதுக்கப்புறம் நம்ம டிஃபரன்ஷியல் இன்டெகிரேஷனை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விரிவாக பார்க்கணும், இந்த கிராஃபை வச்சு பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுக்கோம். இதில் என்ன ஆகும்னா ஒரு பாயிண்ட்லையும் அதோட ஸ்லோப்பு, சாய்மானம் எவ்வளோ இருக்குது, சாய்கோடோட ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் டிஃபரன்ஷியல். ஓகேங்களா? இது என்ன ஆகும், இங்கே இருக்கும்போது இப்படி இருக்கும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா, இங்கே மேலே போகும்போது பாருங்கள் மாறிட்டே வருது, இது மாதிரி மாறிட்டே வரும். இப்போ இந்த ஆங்கிள் மாறுறதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டெரிவேட்டிவ் ஆக்ஷன் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து டெரிவேட்டிவ் ஆக்ஷன். இது வந்து மேலே இருக்கிறது மட்டும் ப்ரொபோர்ஷனல் கர்வு, இந்த கீழே வர்றது டெரிவேட்டிவ் கர்வ். இது ரெண்டும் ஆட் ஆகிடும், இதோட சேர்ந்து ஆட் ஆகிடும். ஓகே, இன்டெகிரேஷன் என்ன ஆகும், இதுலேருந்து டோட்டல் வால்யூமை கண்டுபிடிக்கணும்னா இந்த கர்வு கீழே இருக்கக்கூடிய ஏரியா, அதோட பரப்பளவு தான் நமக்கு வந்து இன்டெகிரேஷன் நம்ம கணக்குப்படுத்துகிறோம். ஸோ இப்போ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி அதில் ஏரியாவை கால்குலேட் பண்ணிட்டு ஒரு நொடிக்கு எவ்வளோ ஏரியா, இந்த அளவு தான் நமக்கு கொள்ளளவு வந்தது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஏரியாவை கால்குலேட் பண்ணுறது இன்டெக்ரல் ஆக்ஷன். நீங்கள் வந்து ஒரு கிராஃபை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும் டிஃபரன்ஷியல்னா என்ன, இன்டெக்ரல்னா என்னென்னா இந்த மெத்தட் தான். இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டிவ் ஆக்ஷன் இந்த மாதிரி வரும். ஏன்னா இதில் வந்து நம்ம இதில் பாஸ்ட்டில் வரக்கூடிய இந்த ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ணிகிட்டே வரோம். ஆரம்பத்தில் அதிகமாகுது, அப்புறம் இங்கே வரும்போது அதிகமாகுது, அப்புறம் வரும்போது ஏரியா கம்மியாகுது. இது எல்லாமே இதோட ரிசல்ட்டில் கிடைக்கும். இது மூணையும் கலந்து தான் நமக்கு வந்து பிஐடி கண்ட்ரோலில் அவுட்புட் வருது. ஓகேங்க, இதுக்கு மேலே நம்ம இதை பற்றி டீட்டெயில் பேச வேண்டாம். இதுக்கு மேலே பேசினா, இதுக்கு மேலே இன்னும் டீட்டெயிலாக விவாதிச்சோன்னா நமக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிடும். இது அளவு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக நியூமேட்டிக் கண்ட்ரோலுக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதில் உபயோகப்படுத்தக்கூடிய காம்பனண்ட் இது தான். இந்த காம்பனண்ட்டை எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம சிஸ்டத்துக்குள்ளே போயிடலாம். இதில் முக்கியமாக உபயோகப்படுத்துறது ஃப்ளாப்பர் நாசல்ங்கிற சிஸ்டம்ங்க. இதில் வந்து நம்ம இதை ஒன்றொன்னா பார்க்க போகிறோம். ஃப்ளாப்பர் நாசல், அப்புறம் பெல்லோஸ்னு ஒரு சிஸ்டம், அதுக்கப்புறம் ரிலேங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஆம்ப்ளிஃபையர் மாதிரி தான். ஏன்னா இதில் வரக்கூடிய ஃப்ளாப்பர் நாசல் சிஸ்டமில் ரொம்ப லோ ப்ரெஷரில் தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அதை டைரெக்டாக நம்மளால் உபயோகப்படுத்திக்க முடியாது. பெரிய வால்வெல்லாம் ஆப்ரேட் பண்ணணும்னா அது வழியாக உபயோகப்படுத்த முடியாது. அப்போது ஒரு பூஸ்டர் ஆம்ப்ளிஃபையர், நியூமேட்டிக் ஆம்ப்ளிஃபையர், அவ்வளோதாங்க. எலக்ட்ரிக்கலில் வந்து ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லுவோம். இதை வந்து ஓபி ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இங்கே இருந்து நியூமேட்டிக்கில் ரிலே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ரிலே மூலியமாக நமக்கு குறைச்ச ப்ரெஷரில் வரக்கூடிய வேரியேஷனை அதிக ப்ரெஷரில் நம்ம மாற்றிக்கலாம், ஆம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக உபயோகப்படுத்துகிற ரிலே. இது த்ராட்லருங்கிறது நம்ம இது வழியாக த்ராட்டில் பண்ணும்போது ஒரு நேரோ பேசேஜை நம்ம கொண்டு வரோம், ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி கொண்டு வரோம் அது. ஓகேங்களா?
அதே மாதிரி ரெகுலேட்டருங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட எவ்வளோ ப்ரெஷர், இப்போ ஒரு 7 bar ப்ரெஷர் இருக்குன்னா நமக்கு 1 bar ப்ரெஷர் தான் வேணும், 0.5 bar ப்ரெஷர் தான் வேணும்னா இந்த ரெகுலேட்டர் வழியாக குறைச்சிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரின்னு வச்சுங்களேன். எலக்ட்ரிக்கலில் படிக்கல, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. இதுதான் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய காம்பனண்ட், அதில் எலிமெண்ட்ஸ். இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம் அது எப்படி வேலை செய்யுதுன்னு. ஏன்னா இதில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ப்ரெஷரை வந்து நான் ஒரு பலூன் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எளிதாக இருக்குங்கிறதுனால இந்த முறையை கையாண்டிருக்கேன். நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கில் கொடுங்க, இந்த மாதிரி காமிக்கிறது எப்படி இருக்குது, ஒரு ப்ரெஷரை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடு வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு எளிதாக புரியுதுங்கிறது வந்து உங்கள் ஃபீட்பேக்கில் கொடுங்க. இப்போ இதில் ஃப்ளாப்பர் நாசிலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளாப் இருக்குது, ஒரு நாசில் கொடுத்துருக்கோம், ஒரு சின்ன பைப் வழியாக ஒரு இங்கே வந்து ஒரு ஆர்பீஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கு பேர் ஆர்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்பீஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1 mm 0.5 mm தான் இருக்கும், அவ்வளோ சின்னது. அதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா இங்கே 2 bar ஏர் கொடுக்குறோம். ஆனால் 2 bar ஏரை டைரெக்டாக கொடுக்கல, இங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறோம். இந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட டயாமீட்டரும் இந்த நாசலோட டயாமீட்டரும் ஒன்றா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ இப்போ இது வழியாக என்ன ஆகுதுன்னா நம்ம கொடுக்கும்போது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வழியாக குறைச்ச ஏர் தான் உள்ளே வரும், வந்து இந்த நாசில் வழியாக இந்த ஃப்ளாப்பருக்கும் இதுக்கும் உள்ள இடையிலப்பட்ட கேப்பில் இது லீக் ஆகி போயிடும். இது லீக் ஆகி போயிட்டோம். ஆனால் என்ன ஆகும்னா இந்த லீக் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட பேக் ப்ரெஷர், இதில் குறைச்ச பேக் ப்ரெஷர் இதில் உருவாயிட்டு. ஓகேங்களா, இந்த ஃப்ளாப்பரை ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா இங்கே பேக் ப்ரெஷரே இருக்காது. இங்கேருந்து எவ்வளோ ஏர் வருதோ அந்த ஏர் டைரெக்டாக இது வழியாக போயிடும். அப்போ இங்கே பேக் ப்ரெஷரே இருக்காது. ஆனால் இந்த ஃப்ளாப்பரை போட்டாச்சுன்னா கொஞ்சம் இது உள்ள அந்த கேப் கம்மியாகிறதுனால இந்த ஆர்பீஸ் டயாமீட்டரோட இந்த கேப் கம்மியாக இருந்ததுன்னா இங்கே வந்து ஒரு பேக் ப்ரெஷர் உருவாகும். அந்த பேக் ப்ரெஷர் தான் நம்ம கண்ட்ரோல் அவுட்புட்டாக எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, அப்போ இந்த ஃப்ளாப்பரை வந்து நீங்கள் முன்ன பின்ன நகர்த்துறது மூலியமாக இந்த பேக் ப்ரெஷரை நீங்கள் வேறுபடுத்தலாம். இது புரியும்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு பைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாசில் இருக்குது தான். நாசிலில் வந்து நீங்கள் அடைச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே பேக் ப்ரெஷர் வரும் இல்லையா, ஒரு சிம்பிள் மெத்தடு. ஸோ இப்போ இந்த பிரின்சிப்பில் தான் நம்ம அதில் எடுத்துக்க போகிறோம். இதுதான் ஃப்ளாப்பர் நாசில். இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், இந்த நாசிலில் வந்து நான் உள்ளே தள்ளுறேன். உள்ளே தள்ளும் போது என்ன ஆகும், இந்த கேப் கம்மியாகும் போது இந்த பேக் ப்ரெஷர் அதிகமாகும் போது இந்த பலூன் பெருசாகும். பாருங்கள், சரிங்களா, இது உள்ளே வரும்போது பெருசாகும். பாருங்கள், மேலே போகும்போது இது வெளியில் வரும்போது சின்னதாகிடும். ஸோ இப்போ இந்த ஃப்ளாப்பரை வந்து நம்ம கண்ட்ரோல் சிஸ்டமில் கொடுத்துட்டோம்னா இது எந்த அளவுக்கு முன்ன பின்ன நகருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அவுட்புட் முன்ன பின்ன வரும். இதை வந்து நம்ம ப்ராசஸ் எலிமெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹீட்டருக்கோ அல்லது ப்ரெஷர் வேரியண்ட்டுக்கோ இல்லை மோட்டருக்கோ நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மெக்கானிசமை நம்ம முக்கியமான மெக்கானிசமாக இதை வந்து பயன்படுத்திக்க போகிறோம் இந்த நுமேட்டிக் கண்ட்ரோலில். இது வந்து ஃப்ளாப்பர் நாசில் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ அடுத்தது இது வந்து பெல்லோஸ்ங்கிறது என்னென்னா, ஒரு பெல்லோ வந்து என்ன ஆகுனா, இது நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு இந்த மாதிரி ஒரு பெல்லோ இருக்கும், இதுக்குள்ளே வெற்றிடம் இருக்கும், இதில் நீங்கள் வந்து பலூன் மாதிரின்னு வச்சுங்களேன். இப்போ இது வழியாக ஏர் கொடுத்தீங்கன்னா இந்த பலூன் வந்து விரிவடையும் போது 2 பக்கமும் விரிவடையாது. இதில் ஒரு பக்கம் நான் வந்து ஒரு கனமாக கொடுத்துருக்கிறேன் ப்ரௌன் கலரில், இது வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட். அப்போ இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் நகராதுங்க, இந்த ஆப்போசிட் பாயிண்ட் நகரும். இப்போ நான் காமிக்க போகிறேன் பாருங்க, பார்த்தீங்களா, இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் நகரலை. இப்போ நான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணேன், பலூனில் இருக்கக்கூடிய சைஸ் பெருசாகுதுன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது பெல்லோ அந்த பக்கம் போகுது. இப்போ பாருங்கள், பெல்லோ கீழே வரும்போது ப்ரெஷர் கம்மியாயிடும். அப்போ இந்த ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி இந்த பெல்லோ நகரும். பெல்லோட அதர் எண்டில் ஒரு ராடு ஒரு லீவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லீவரை நம்ம எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதோட வேலையை செய்யும். ஓகேங்களா, இது ரொம்ப சிம்பிள் மெக்கானிசம். ஓகே, இப்போ அடுத்தது த்ராட்லர் பாருங்கள். இது வந்து ஒரு நேரோ ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான், வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி. அதாவது இதோட நேரோ பேசேஜை வந்து கம்மி பண்ணுவாங்க, கூட்டுவாங்க, ஒரு வால் மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா, கண்ட்ரோல் ஏரியாவில் கொடுத்த உடனே த்ராட்லர் ஃபுல்லாக ஓப்பனாக இருந்தால் இங்கே என்ன ப்ரெஷரோ அந்த ப்ரெஷர் உடனே இதை வந்து அடைஞ்சிரும். ஆனால் இங்கே த்ராட்டில் பண்ணியிருக்கிறதுனால இங்கே ப்ரெஷர் வந்தாலும் இது மெதுவாக தான் இது வந்து அந்த ப்ரெஷரை சேம் ஆகிடும். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் ரெண்டும் சேம் ஆகிடும், அதுதான் முக்கியம். இப்போ பாருங்கள், இது அதிகப்படுத்தியிருக்கேன், இது என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி இது ரெண்டும் ஒரே அளவு வந்துடும். அதுக்காக இதை கம்மி பண்ணியாச்சுன்னா இது பெருசு சின்னமாக ஆகாது. ஆனால் என்ன ஆகும்னா, இது பெருசான உடனே இது வராது, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தான் இந்த சேம் சைஸுக்கு இது வரும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் ரெண்டுமே ஈக்குவல் ப்ரெஷராக மாறிடும், அதுவும் புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேங்களா, இதுதான் த்ராட்லர். அப்போ த்ராட்லரை வந்து வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இதோட வேகத்தை, இது இந்த இடத்துல வரக்கூடிய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிற வேகத்தை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். ஓகே, ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான பங்காக நமக்கு வந்து பிஐடி கண்ட்ரோலில் உதவியாக இருக்குது. ஸோ இப்போ இதை கொஞ்சம் இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது ரெகுலேட்டர்.
ரெகுலேட்டருங்க ரொம்ப சிம்பிள்ங்க. இங்கே என்ன ப்ரெஷர் வேரியேஷன் இருந்தாலும் இங்கே என்ன நீங்கள் செட் வேல்யூ வச்சுருக்கீங்க, ஒரு 5 பார் வச்சுருக்கீங்கன்னா 5 பார் தான் அங்கே இருக்கும், அது மாறாது. இது வந்து ஒரு ரெகுலேட்டர் மாதிரி, நம்ம 12 வோல்ட் ரெகுலேட்டர் அந்த மாதிரி நம்ம எஸ்எம்பிஎஸ் ரெகுலேட்டர்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இது. ஒரு ஸ்டெபிளைசர் மாதிரி சொல்லலாம், ரெகுலேட்டர் மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஆனால் இங்கே இன்க்ரீஸ் ஆகலை. நமக்கு என்ன செட் வேல்யூ இப்போ இன்க்ரீஸ் ஆகணும்னா நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? இதை நம்ம குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ண உடனே இது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த ரெகுலேட்டருங்கிறத நமக்கு உபயோகப்படுத்திக்கிறோம். நமக்கு வேண்டிய ப்ரெஷர், ஏன்னா நமக்கு வர்றது வந்து கப்பலில் எல்லாம் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கிறது 7 பார் 8 பார் தான் சர்வீஸர் ப்ரெஷர் இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு இடத்துல 2 பார் தேவைப்படுது, ஒரு இடத்துல 1 பார் தேவைப்படுதுன்னா நமக்கு இந்த மாதிரி ரெகுலேட்டர்ஸ் உபயோகப்படுத்தி தேவையான ப்ரெஷரை நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று இந்த ரிலே. இது வந்து ஒரு ஆம்பிளிஃபயர், அவ்வளோதான். ஒரு ஓபி ஆம்பிளிஃபயரை இங்கே நியூமேட்டிக்கலாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இதில் பாருங்கள், மேலே வந்து நம்ம கண்ட்ரோலர், இதுதான் வந்து ரொம்ப நாசில், இந்த ஃப்ளாப்பர் நாசிலேருந்து வரக்கூடிய பேக் ப்ரெஷர். அது பார்த்தீங்கன்னா 0.2 பார் தான் வருது. ஆனால் நமக்கு 7 பாரில் கண்ட்ரோல் வேணும். ஏன்னா நம்மளோட வால்வை ஆப்ரேட் பண்ணோம்னா அதிகமான அழுத்தம் உள்ள ஏர் வேணும். அப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த கண்ட்ரோலில் வரக்கூடிய வேறுபாடுகள் ஆசிலேஷனை நம்ம 7 பாருக்கு ஆம்பிளிஃபை பண்ணுறோம். ஆனால் அதுக்கு ரெண்டையும் கலந்துட்டிங்கன்னா, ரெண்டையும் ஒன்னோட ஒன்றா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த 0.2 பாரில் 7 பார் போயிடும். அதனால் இது ரெண்டையும் நம்ம சேர்க்கக்கூடாது. புரியுதுங்களா? ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரின்னு கூட வச்சுங்களேன். இதில் இருக்கக்கூடிய குறைச்ச வோல்ட்டு உள்ள வித்தியாசத்தை இங்கே அதிக ப்ரெஷர் உள்ள வேறுபாடில் நம்ம கொண்டு வரணும். அதான் குறைச்ச அழுத்தத்தில் உள்ள வேறுபாடை அதிக அழுத்தத்தில் உள்ள ப்ரெஷரில் ஏரில் நம்ம அந்த வேறுபாடை எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம அவுட்புட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல இந்த இதில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இங்கே ஒரு டயஃப்ரம் இருக்குது. இந்த டயஃப்ரம் கீழே வந்து ஒரு வால்வ் இருக்குது. ஓகேங்களா? இந்த வால்வ் வந்து கீழே வரும். கீழே வந்து இந்த ஆர்பிஸை வந்து அடைச்சிடும். இந்த வழியை இது வழியாக வரக்கூடிய பாதையை வந்து அடைக்கும். இது அடைக்கிறதுனால என்ன நடக்குது பாருங்கள், இங்கே 7 பார் ஏர் இங்கே உள்ளே வருது. உள்ளே வந்து இது வழியாக அவுட்புட் போய் நம்ம கண்ட்ரோலர் வால்வையோ இல்லை மோட்டரையோ ஆப்ரேட் பண்ணுது. ஆனால் இது வழியாகவும் பாதி காற்று வந்து இது வழியாக லீக் ஆகி போயிடுது. அப்போ இந்த லீக்கை கண்ட்ரோல் பண்ணுறது மூலியமாக நீங்கள் இந்த ப்ரெஷரை அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்கள், இதை வந்து அடைச்சிரும். அடைச்சிருச்சுன்னா அதிகமான லீக்கேஜ் வெளியில் போகாது. அப்போ அவுட்புட் ப்ரெஷர் அதிகமாகிடும். பாருங்கள், சரிங்களா? இங்கே பார்த்தீங்களா, இது கீழே இறங்கிடுச்சு. இங்கே ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, அங்கேயும் அதிகமாகிடுச்சு. இப்போ பாருங்கள், அங்கே குறைக்கிறேன் பாருங்கள். குறைச்சோன்னே இது என்ன அது குறைச்ச உடனே இந்த டயஃப்ரம் மேலே போயிடுது. மேலே போனோடனே அதிகமான காற்று இது வழியாக லீக் ஆகி போயிடுது. லீக் ஆகி போனோன்னா அவுட்புட் குறைஞ்சி போகுது. இங்கே நம்ம பெர்மனெண்ட்டாக 7 பார் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ இது ஒரு ஆம்பிளிஃபயர் மாதிரி உபயோகப்படுத்திக்கிறோம். இதை வந்து நம்ம இதை புரிஞ்சுங்க. நான் கடைசியாக இதோட ஒரு ஆக்சுவல் டயக்ராமில் காமிக்கும் போது இது கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன் இது கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து அடுத்த செக்ஷன்ஸ் போகலாம். அடுத்தது இப்போ நம்ம நியூமேட்டிக் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சர்க்கியூட்டுக்கு போயிடலாம். இதுதான் முக்கியமான பகுதி. தயவு செஞ்சு நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள், ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா புரியாது. ஏன்னா ஒரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனோட வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பாருங்கள். இது வந்து பி கண்ட்ரோலருங்க, அதாவது ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர். இதில் வந்து 3 பெல்லோஸ் உபயோகப்படுத்தியிருக்கிறோம். 3 பெல்லோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல்லோவில் நம்ம மெஷர்ட் வேல்யூ, நம்ம ஒரு ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த ப்ரெஷரை வந்து இதில் கொடுக்குறோம். டெம்பரேச்சர் கூட ப்ரெஷராக கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது மூலியமாக நம்ம வந்து செட் வேல்யூன்னு வச்சுங்களேன். இது செட் வேல்யூவில் இது வந்து மெஷர்ட் வேல்யூ, அதாவது ஆக்சுவலாக வந்து சிஸ்டத்தில் என்ன ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் கொடுக்குறோம். ஓகேங்களா? செட் வேல்யூ என்ன பண்ணுறோம்னா, ஒரு ரெகுலேட்டர் வழியாக ஒரு குறிப்பிட்ட அளவு நமக்கு வேணும். நமக்கு வந்து 3 பார் வேணும்னா 3 பார் இங்கே செட் பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த கண்ட்ரோலரு இந்த இடத்தக்கூடிய மெஷர் வேல்யூவும் 3 பாரும் மெயின்டைன் பண்ணணும். அதுதான் அதோட பிஐடி கண்ட்ரோலோட வேலை. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து நம்ம ஒரு அதிகமான ப்ரெஷரை ரெகுலேட்டர் மூலியமாக குறைச்ச ப்ரெஷராக மாற்றி செட் வேல்யூவில் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செட் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இந்த ரெகுலேட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி செட் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3 பார் வேணுமா 4 பார் வேணுமாங்கிற செட் பண்ணிடலாம். இது எவ்வளோ செட் பண்ணீங்களோ இது கொண்டு வரணும். இந்த கண்ட்ரோலராக அதுக்கு உதவியாக இருக்கணும். அது எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், செட் வேல்யூ இங்கே வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், செட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறேன், அல்லது மெஷர் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறேன். என்ன நடக்குது பாருங்கள். மெஷர் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறேன். எடுத்துக்காட்டுக்கு மெஷர் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணலாம். மெஷர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது அது என்ன நடக்கும், இந்த பெல்லோ வந்து விரிவடையும். இது இன்க்ரீஸ் ஆகும்போது பெல்லோ விரிவடையும். இது விரிவடையும் போது இது என்ன ஆகும்னா, இந்த பக்கம் இந்த லீவர் வந்து இந்த பக்கம் நகர ஆரம்பிக்கும் போது இந்த பெல்லோ வந்து சுருங்க ஆரம்பிக்கும். ஏன்னா இங்கே ப்ரெஷர் கம்மி, இங்கே ப்ரெஷர் அதிகம், இங்கே ப்ரெஷர் கம்மி. இந்த ப்ரெஷர் அழுத்த வித்தியாசத்தால்
இந்த பெல்லோ விரிவடைஞ்சு இந்த பெல்லோ சுருங்கிடும். அப்போ என்ன ஆகும்னா சென்ட்ரல் இருக்கக்கூடிய இந்த ராடு ஃப்ளாப்பர் நாசிலோட ராடு வந்து இது வந்து இந்த பக்கமாக நகரும் போது இங்கே நாசில் வச்சுருக்கிறோம் நம்ம. இந்த ஃப்ளாப்பர் போய் இந்த நாசிலை அடைச்சிரும். இது அடைச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? இங்கே பேக் ப்ரெஷர் வரும். ஓகேங்களா? இதுதான் பிவட் பாயிண்ட். இந்த பிவட் பாயிண்ட்லேருந்து தான் ஃப்ளாப்பர் நம்ம தலைகீழாக போட்டிருக்கேன். நம்ம முன்னாடி பார்த்த பொசிஷன்லேருந்து தலைகீழாக போட்டிருக்கேன். ஸோ இந்த பிவட் பாயிண்ட்லேருந்து இந்த லிவர் இப்போ நம்ம அனிமேஷனில் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா நாசில் அடைச்ச உடனே இங்கே நம்ம சப்ளை ஏர் ஆர்பிஎஸ் வழியாக வருது. இங்கே இருக்கக்கூடிய பேக் ப்ரெஷர் அதிகமாகுது. இது அதிகமானோன்னு என்ன ஆகும்? இங்கே இருக்கிற ப்ரெஷர் இந்த பலூன் பெருசாகும். இதுக்கப்புறம் அவுட்புட்டுக்கு போய் நமக்கு அந்த எக்யூப்மெண்ட்டோட கரெக்டிவ் ஆக்ஷன் நடைபெற ஆரம்பிச்சிடும். ஆனால் அதோட ஃபீட்பேக்கு நேராக நமக்கு இங்கே நெகட்டிவ் ஃபீட்பேக்காக இங்கே கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த ப்ரெஷர் சேம் ப்ரெஷர் இங்கே வந்து இதை முன்ன தள்ளி இதை மறுபடியும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த லீவரை நகர்த்திடும். இது மூவபிள் பிவட் பாயிண்ட். ஃபிக்ஸட் பிவட் பாயிண்டில் மூவபிள் பிவட் பாயிண்ட். அப்போ இந்த பிவட் பாயிண்ட்டை நகர்த்தும் போது மறுபடியும் இந்த கேப்பு மெயின்டைன் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு வந்து இதுதான் வந்து ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர். ஓகேங்களா? ஃபீட்பேக்கோட உள்ள ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர். இதை நம்ம எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள். இப்போ நம்ம இந்த வேல்யூ வந்து அதிகப்படுத்த போகிறேன். பாருங்கள், பார்த்தீங்களா? நான் ஒரு 2 தடவை பண்ணி காமிக்கிறேன். இது அதிகப்படுத்தும் போது இங்கே பெல்லோ விரிவடைஞ்சிருச்சு, இங்கே பெல்லோ சுருங்கிடுச்சு. அதனால இந்த லீவர் ஒரு பக்கமாக போயிடுச்சு. இந்த அந்த ஃப்ளாப்பர் ஒரு பக்கமாக நகர்ந்த உடனே நாசில் வந்து கேப் கம்மியாயிடுச்சு. கம்மியானோன்னா பேக் ப்ரெஷர் அதிகமாகி அந்த பேக் ப்ரெஷர் வந்து இந்த பெல்லோவை விரிவடைஞ்சு இங்கே இருக்கக்கூடிய ராட் அந்த பிவட்டை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் தள்ளிடுச்சு. இது ஆப்போசிட் டைரெக்ஷன் தள்ளும் போது மறுபடியும் கேப் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது மூலியமாக மெயின்டைன் ஆகுது. இப்போ நான் இன்னொரு தடவை ரிவர்ஸ் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், திருப்பி ஒரு தடவை பாருங்கள் எப்படி எல்லா செக்ஷன்ஸையும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இது மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ப்ரொபோஷனல் கண்ட்ரோல் நடக்குது. ஆனால் ப்ரொபோஷனல் கண்ட்ரோல் உள்ள உங்களுக்கு இந்த பாருங்கள், இது திருப்பி கேப் வந்த உடனே இங்கே கரெக்டிவ் ஆக்ஷன் நடந்துச்சா, இது ஃபீட்பேக் எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியல. அதுக்குள்ளே நம்ம திருப்பி கேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இங்கேருந்து நெகட்டிவ் டைரெக்ஷனில் இந்த பிவட்டை நகர்த்திட்டோம். அதனால ஒரு குறிப்பிட்ட ஆஃப்செட் பெர்மனெண்ட்டாக நம்மளோட செட் வேல்யூவில் எரரில் இருந்துடும். இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் தான் இது மெயின்டைன் ஆகும். இது ஸ்ட்ரெயிட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஸ்ட்ரெயிட் ஆகணும்னா நமக்கு வந்து அந்த 0 எரர் வரணும், அந்த ஆஃப்செட் வரக்கூடாது. அப்படின்னா நம்ம இன்டெக்ரல் ஆக்ஷனை பண்ணணும்னா என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ இதுதான் நார்மல் ப்ரொபோஷனல் செட்டப்பு. இதில் நான் இன்டெக்ரல் ஆக்ஷன் பண்ணால் இன்னொரு பெல்லோடு ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு பெல்லோஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? அந்த லிவருக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு பெல்லோஸ் ஆட் பண்ணி அந்த பெல்லோவில் ஒரு ரெஸ்ட்ரிக்டர் ஒரு த்ராட்டில் வால்வ் வழியாக சேம் அதே ப்ரெஷர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த 2 பெல்லோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த பெல்லோவுக்கு டைரெக்டாக அந்த ஏர் வருது, இந்த பெல்லோவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்டர் ஒரு த்ராட்லர் வழியாக வருது. இந்த த்ராட்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோன்னு மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ என்ன நடக்கும் டிஃப்ரென்ஸு? நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா ப்ரொபோஷனல் ஆக்ஷன் எப்படி வேலை செஞ்சதோ அதே மாதிரி வேலை செஞ்சு இங்கே அவுட்புட் கிடச்சிரும். அவுட்புட் கிடைச்ச உடனே இந்த பெல்லோ வந்து முதல்ல விரிவடைஞ்சிரும், எடுத்த உடனே விரிவடைஞ்சிரும். ஆனால் இந்த ஏர் வந்து இந்த த்ராட்டில் வழியாக மெதுவாக இந்த பெல்லோவை அடைஞ்சு திருப்பி இந்த பெல்லோ விரிவடைஞ்சு சமநிலைக்கு வந்துடும். இப்போ புரியுதுங்களா? இப்படி பண்ணும்போது உங்களுக்கு பழையபடி அது ஸ்ட்ரெயிட் கண்டிஷனுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் திருப்பி நான் அனிமேஷனில் காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். புரியுதுங்களா? இது என்னாச்சு? இது இன்க்ரீஸ் ஆன உடனே நமக்கு இந்த பெல்லோ விரிவடைஞ்சது, இந்த பெல்லோ சுருங்குது. அப்புறம் இந்த ஃப்ளாப்பர் உள்பக்கமாக வந்து கேப் கம்மியான உடனே பேக் ப்ரெஷர் அதிகமானது. பேக் ப்ரெஷர் அதிகமான உடனே இந்த ஃபீட்பேக் பெல்லோ இந்த பக்கம் வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த பக்கம் வந்தோடனே என்ன ஆயிடுச்சு? இப்போ வந்துருச்சு. ஆனால் இது இன்னும் வரல. இங்கே த்ராட்லர் போட்டு வச்சுருக்கோம். இப்போ த்ராட்டில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக த்ராட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகி பழைய நிலைமைக்கு வந்துடும். புரியுதுங்களா? இன்னொரு தடவை காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே. இப்போ இந்த கண்டிஷனில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ மெஷர்ட் வேல்யூ அதிகப்படுத்துகிறேன். என்ன நடக்குது பாருங்கள். பாருங்கள், இந்த அவுட்புட் ப்ரெஷர் அதிகமாகி இந்த பெல்லோ வந்து விரிவடைஞ்சிருச்சு. பட் ஆனால் இது வரல, ஏன்னா இந்த த்ராட்லர் வழியாக வரதுனால வரல. இப்போ த்ராட்டில் வழியாக வந்துருச்சு. வந்த உடனே திருப்பியும் இது ரெண்டும் சமநிலைக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இதுதான் வந்து இன்டெக்ரல் ஆக்ஷன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் இதை ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு காமிக்க போகிறேன். கப்பலில் நான் வந்து இதை ஆப்ரேட் பண்ணியே காமிக்கிறேன் உங்களுக்கு இது எப்படி வேலை செய்யுதுன்னு. ஏன்னா இந்த மாதிரியா ஒரு நியூமேட்டிக் கண்ட்ரோல் இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது ஆக்சுவலாகவே அப்படி தான் இருக்குது. அந்த சிஸ்டமே நான் காமிக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். ஸோ ஓகேங்களா? இப்போ இது இன்டெக்ரல் ஆக்ஷன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம்
நம்ம அடுத்து வந்து இதிலிருந்து நம்ம இன்னும் ஆட் பண்ணணும். பி இதில் ஐ ஆட் பண்ணியாச்சு. இப்போ டெரிவேட்டிவ் ஆட் பண்ணணும். டெரிவேட்டிவ்க்கு புதுசாக எதுவும் காம்பனண்ட் இல்லை. இந்த ஃபீட்பேக் பெல்லோவில் ஒரு த்ராட்டில் வால் கொடுத்துருவாங்க, அவ்வளோதாங்க. டெரிவேட்டிவ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஃபீட்பேக் பெல்லோஸில் ஒரு த்ராட்டில் வால் கொடுத்து ஒரு டேம்பனிங் எஃபெக்ட், அதாவது வேகமாக இது வந்து ஆக்ஷன் எடுக்காமல் இதுவும் ஸ்லோவாக எடுக்கிற மாதிரி, இது எப்படி ஸ்லோவாக எடுக்குதோ அதுக்கு அதே வேகத்துக்கு இதுவுமே ஸ்லோவாக எடுக்கிற மாதிரி ஒரு த்ராட்லர் வால்வு இங்கே போட்டுருவாங்க. ஓகே, அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன ஆச்சுன்னா இது முதல்ல வந்து இது அது விரிவடைஞ்சது, அதுக்கப்புறம் இது விரிவடைஞ்சு சமநிலைக்கு வந்தது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆசோலேஷன் வந்து நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு ரொம்ப லேட் ஆகும் நம்மளோட செட் வேல்யூ அடைகிறதுக்கு. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ரெண்டையுமே த்ராட்டில் பண்ணி விட்டாங்க. அப்போ இதை வந்து த்ராட்டில் வந்து ஓப்பனில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும், இதை வந்து ஃபுல்லாக ஷட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணணும்னா டியூன் பண்ணும்போது ஃபுல் ஓப்பன் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஷட் பண்ணணும். அதே மாதிரி இதை வந்து ஃபுல்லாக ஷட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு பெஸ்ட்டு செட்டப் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் நல்லா வேலை செய்யும். ஓகேங்களா, இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் பாருங்கள், இது ரெண்டுமே ப்ரெஷர் வந்த உடனே த்ராட்லர் வழியாக ரெண்டுக்குமே ஈக்குவலாக ப்ரெஷர் வர்றதுனால இது ரொம்ப வேகமாக இது வந்து வேறுபாடு வரலை. ஆனால் நமக்கு 3ஓட அட்வான்டேஜஸும் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடலாம். இது புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை நான் இதை காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன், திருப்பி ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். மெஷர்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன நடக்குது, அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இது ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகலை, ஏன்னா த்ராட்லர் வழியாக வரதுனால கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்க்ரீஸ் ஆகி இது சேமாக மெயின்டைன் ஆகுது. நமக்கு வந்து இதுதான் வந்து ஒரு பிஐடி கண்ட்ரோலோட வேலை. ஓகேங்களா, இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது இது டயக்ராமில் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நான் காமிக்கும் போது உங்களுக்கு இதில் பலூன் இதெல்லாம் காமிக்கும் போது கொஞ்சம் எளிதாக புரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் இதே சிஸ்டம் தாங்க, இது புரிஞ்சிச்சுன்னா உங்களால் எளிதாக அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். இது இன்றைக்கும் கப்பலில் வேலை செய்கிற அத்தனை பேருக்குமே இது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலை, அதாவது புரியாத ஒரு புதிராக தான் இது வந்து இன்னமும் இருந்துகிட்டே இருக்குது இந்த கண்ட்ரோலர். நிறைய பேருக்கு இன்னுமே சீனியர் கப்பலில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட இதை வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ண தெரியாது. அதனால தான் இந்த வீடியோவில் நான் இதை வந்து ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி இதை வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு எல்லாம் புரிஞ்சுட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து ஒரு மெரைனஸாக இருந்ததுன்னா இது ரொம்ப உபயோகமான வீடியோ இது. ஆனால் நீங்களுமே தெரிஞ்சுங்க, ஏன்னா எலக்ட்ரானிக்ஸில் வரும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இவ்வளோலாம் நமக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ கிடையாது. சிம்பிளாக நம்ம அதை வந்து அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து ஆக்சுவலாக இருக்கக்கூடிய அதோட செட்டப். இந்த செட்டப்குள்ள உள்ள ட்ராயிங் இதுதான், புரியுதுங்களா? இதில் பாருங்கள், ஒன்று வந்து ப்ரொபோர்ஷனல் பேண்ட் கொடுத்துருக்குறாங்க, ஒன்று ரீசெட் டைம். ரீசெட் டைம்ங்கிறது இன்டெகிரேஷனு. இது சைடில் இருக்கக்கூடிய நாப் வந்து இது ஆக்சுவலாக இது வந்து பிஐ கண்ட்ரோல், இது 2 டேர்ம் கண்ட்ரோலு. 3 டேர்ம் கண்ட்ரோல் தான் பிஐடி கண்ட்ரோல். இதில் டி கிடையாது, அது டிஃப்ரெண்ட் டெரிவேட்டிவ் கிடையாது. இல்லை, அதுக்கு பதிலாக இது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பர்மனெண்ட்டாக அதை லாக் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அது பர்மனெண்ட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. டெரிவேட்டிவ்க்கு வந்து த்ராட்லர் கொடுக்கல, இல்லாட்டி இங்கே ஒரு த்ராட்லர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி தான் செட்டப் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று செட் வேல்யூ இருக்கணும், ஒன்று வந்து மெஷர்ட் வேல்யூ இருக்கணும். ரெண்டுமே நம்ம பார்வைக்கு தெரியணுங்கிறதுக்காக 2 நீடில் கொடுத்துருக்குறாங்க. ரெட்டுங்கிறது செட் வேல்யூ செட் பண்ணக்கூடியது. அதை மேலே இருக்கக்கூடிய அந்த நாபை சுற்றுனீங்கன்னா, அந்த ரெட் கலர் நாப் இருக்கு இல்லைங்களா, லெஃப்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். லெஃப்ட் கலர் நாபை சுற்றுனீங்கன்னா அந்த ரெட் கலர் செட் வேல்யூ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஈஸியாக எளிதாக செட் பண்ண முடியும். கீழே ஸ்கேல் இருக்கும், ஸ்கேலுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் இதை காமிக்கிறேன், வீடியோவில் கூட காமிக்கிறேன். அதே மாதிரி பிளாக் வேல்யூங்கிறது மெஷர்ட் வேல்யூ. அந்த சிஸ்டமில் என்ன இருக்குது, டெம்பரேச்சரோ ப்ரெஷரோ லெவலோ என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக இது கொடுத்துருக்கு. ஓகேங்களா, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அது டைரெக்டாக சென்சார்லேருந்து வருது. இப்போ இந்த செட் வேல்யூ மட்டும் நீங்கள் என்ன லெவல் வேணுமோ அதை செட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் அந்த செட் வேல்யூக்கு இந்த பிளாக்கை கொண்டு வந்துடும். அது எப்படி கொண்டு வருதுன்னா, இந்த சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணி அந்த கரெக்டிவ் அவுட்புட் ப்ராசஸ் வேல்யூவை வந்து நமக்கு எக்யூப்மெண்ட்டுக்கு கொடுத்து அதோட செட் வேல்யூ பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய 3 பேண்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளது ப்ரொபோர்ஷனல் பேண்டு. அது நம்ம ப்ளஸ் டைரெக்ஷன்லையும் வைக்கலாம் கெயினு, இல்லை மைனஸ் டைரெக்ஷன்லையும் வைக்கலாம், நம்மளோட சிஸ்டம் தகுந்த மாதிரி உபயோகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி ரீசெட் டைம், இன்டெகிரேஷன் டைம், இது த்ராட்லரு, இதுதான் த்ராட்லரு. அதே மாதிரி இது வந்து டிஃபரன்ஷியல் டைமு, டெரிவேட்டிவ் டைமு, இது இதோட த்ராட்லர். இந்த 2 பெல்லோஸ் தான் இந்த ரீசெட் பெல்லோஸ் ரெண்டும். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒன்றுக்கு த்ராட்லர் 2 த்ராட்லர் கொடுத்தோம்ல, அந்த பெல்லோஸ் ரெண்டும் இது ரெண்டும். ஓகேங்களா, அப்போ சென்சார் மெஷர் வேல்யூ வந்து இந்த போர்டோன் கேஜ்னு சொல்லுவாங்க, ப்ரெஷர் கேஜ். இது இந்த போர்டோன் கேஜுங்கிற இந்த மாதிரி ஒரு சுருள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதில் ப்ரெஷர் கொடுப்பாங்க. இதில் தான் நம்ம வந்து இருக்கக்கூடிய ப்ரெஷர் வேல்யூ கொடுத்தா இது அதுக்கு தகுந்த மாதிரி இது விரிவடையும் போது இதோட லீவர் வந்து இதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க.
இதோட வித்தியாசத்தை நம்ம மைனஸ் பண்ணி எரரில் டிஃப்ரென்ஸ் பண்ணி இந்த ஃப்ளாப்பர் நாசிலில் கொடுக்கும். இதுதான் ஃப்ளாப்பர் நாசில். இந்த எல்லோ கலரில் இருக்கிறது நாசில், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோடு தான் ஃப்ளாப்பர். ஓகேங்களா? அந்த டிஸ்டன்ஸ் பல்க்ரம் பாயிண்ட், இந்த கீழே இருக்கிற சென்டர் பாயிண்ட்டு, அந்த சென்டர் பாயிண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இந்த ப்ரொபோஷனல் பேண்டோட வேலை. இதை சுற்றுனீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்டை அட்ஜஸ்ட் ஆகும். அட்ஜஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு அதோட பல்க்ரம் பாயிண்ட் மாறும்போது ப்ரொபோஷனல் கெயின் மாறும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 2 த்ராட்லர் வால் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக நம்ம டெரிவேட்டிவ் ஆக்ஷன், இன்டெக்ரல் ஆக்ஷன் நம்ம மாற்றிக்கலாம். இது மாதிரி தான் இருக்கும். இதுதான் இந்த ரிலே, நான் சொன்ன ரிலே. இந்த ரிலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ளாப்பர் நாசலுக்கு குறைச்ச ப்ரெஷர் கொடுத்துட்றாங்க. ஆனால் கீழே இருக்கக்கூடிய டெரிவேட்டிவ் அப்புறம் ப்ரொபோஷனல் டெரிவேட்டிவ் இன்டெக்ரல் பெல்லோஸ்க்கு அதிகமான ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக ஒரு ரிலே ஆம்ப்ளிஃபயர் போட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு ரிலே ஆம்ப்ளிஃபயர் தான் இது. இதுதான் நான் அந்த ரிலேயில் காமிச்சேன். இந்த ரிலே ஆம்ப்ளிஃபயர் மூலியமாக இதுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ அந்த போர்ஷன் மட்டும் இந்த ரிலே ஆம்ப்ளிஃபயர் வழியாக வேலை செஞ்சு நமக்கு கண்ட்ரோல் அவுட்புட் கிடைக்கும். இதுதான் இதோட செட்டப். இன்னும் அந்த டீட்டெயிலாக நான் இப்போ வந்து ஸ்டில்லில் தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டில் பண்ணி பார்த்து இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கங்க. உங்கள் டவுட்ஸை கொடுங்க. என்னால் ஃபியூச்சர் வீடியோவில் எவ்வளோ முடியுதுங்கிறத தெரியல. இல்லைன்னா நான் இதை வந்து என்னோடய பிளாக் மாதிரி ஓப்பன் பண்ணி நான் அது ஃபுல் டீட்டெயிலில் வந்து இதில் நான் உங்களுக்கு தியரியாகவே தரேன். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது. இது படிக்கிறவங்களுக்கோ மெரைனருக்கோ இன்னும் டீட்டெயில் வேணும்னா நான் அதை வந்து பின்னாடி இருக்கிற ஃபியூச்சர் வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாகவே கப்பலில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக கப்பலில் இருந்த ஒரு மாடலில் ஒரு சாம்பிளை வச்சு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். அதோட கண்ட்ரோலர் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல் இருக்குது. அது வந்து இப்போ இதில் ஒரு சென்சார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சார். இது ப்ரெஷர் சென்சராக இருந்தால் டேரெக்டாக நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துடலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் தான் மேக்ஸிமம் நாங்கள் கப்பலில் உபயோகப்படுத்துகிறோம். இதில் பாருங்கள் டெம்பரேச்சர் ஸ்கேல் கொடுத்துருக்குறாங்க. இதே ப்ரெஷராக இருந்தால் ப்ரெஷர் ஸ்கேல் கொடுப்பாங்க. இதில் பாருங்கள் 2 நீடில் இருக்குது. ஒரு நீடில் ரெட் கலரில் இருக்குது, ஒரு நீடில் பிளாக் கலரில் இருக்குது. பிளாக் கலரில் இருக்கிறது ஆக்சுவல் வேல்யூ காமிக்குது. இது வந்து ஸ்கேல் எடுத்துடுறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக அந்த பிளேட் எடுத்துட்டேன். ரெட்டுங்கிறது நம்ம செட் வேல்யூ. இந்த செட் வேல்யூ மாற்றணும்னா நீங்கள் மேலே இருக்கிற செட்டு நாபை டர்ன் பண்ணிங்கன்னா அந்த செட் வேல்யூ மாறும். இது வந்து நம்ம ப்ரெஷர், நம்ம கொடுக்குற ப்ரெஷர், அது வந்து கண்ட்ரோலர் எவ்வளோ ப்ரெஷர் நமக்கு அவுட்புட் கொடுக்குது அப்படிங்கிறது. அதாவது இன்புட் ப்ரெஷரும் அவுட்புட் ப்ரெஷரும். இது மேலே இருக்கிற ரிலே, இதுதான் அந்த ரிலே சிஸ்டம். ரிலேக்கு சைடில் வந்து ஆர்பிஎஸ் க்ளீன் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே நான் இப்போ காமிக்கிற இடத்துக்கு கீழே தான் ஃப்ளாப்பர் நாசில் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிறது ப்ரொபோஷனல் பேண்டு. இப்போ கீழே பெல்லோஸ் பாருங்கள், அந்த பெல்லோ தான் டெரிவேட்டிவ் பெல்லோ, இன்டெகிரேஷன் பெல்லோ. அது ரெண்டும் இந்த பெல்லோஸ் கொடுத்துருக்குறாங்க. இது பிஐ கண்ட்ரோல் தான். அதனால் இது ப்ரொபோஷனல், இது வந்து இன்டெக்ரல், இது டெரிவேட்டிவ் கிடையாது. இதை வந்து அதனால் நம்ம இதை வந்து பிளாங்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இது வந்து ரிலே. இந்த ரிலே வந்து இந்த ஆர்பிஎஸ் வந்து அடிக்கடி சோக் ஆகிடும். அதுக்காக க்ளீன் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு க்ளீனிங் நாம கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து இந்த போர்டோன் கேஜ் வந்து இங்கே கீழே இருக்குது, ப்ரெஷர் கேஜ். நான் ட்ராயிங்கில் காமிச்சேன்ல. இப்போ பாருங்கள், இந்த செட் வேல்யூ மாற்றும் போது இந்த ரெட் கலர் நீடில் வந்து மாறப்போகுது. இதை நான் ஆக்சுவலாகவே நான் இப்போ ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன் சிறிது நேரத்தில். ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்னும் மைன்யூட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம கை வைக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ரி செட்டிங்கில் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒன்லி செட் பண்ணுறது இந்த வேல்யூ, இந்த மேலே இருக்கக்கூடிய 2 நாபை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கண்ட்ரோல் செட் பண்ணிக்கலாம். இதுக்கு பின்னாடி கனெக்ஷன் காமிக்கிறேன் பாருங்கள். பின்னாடி கனெக்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஏர் இன்புட் சப்ளை ஏர், இது கண்ட்ரோல் அவுட்புட் சப்ளை, இது வந்து சென்சார். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இவ்வளோ தான் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக செட்டப் எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு ஹீட்டருங்க, ஒரு ஸ்டீம் ஹீட்டரோட கண்ட்ரோலு, ஸ்டீம் வால் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டீம் வால் மூலியமாக நம்ம வந்து ஒரு ஃபியூலோட டெம்பரேச்சரை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். இந்த கண்ட்ரோலர் தான் பிஐடி கண்ட்ரோல். இது பிஐ கண்ட்ரோலர் தான், டி கிடையாது இல்லை. இந்த கண்ட்ரோல் தான் இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். இதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ரெகுலேட்டர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கப்பலில் இருக்கிற 7 பார் ப்ரெஷரு அதை வந்து நம்ம 2 பார் கொண்டு வரதுக்காக ஒரு ரெகுலேட்டர்ஸ் போட்டிருக்காங்க. இது அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக நம்ம இங்கே செட் பண்ணலாம். எவ்வளோ ப்ரெஷர் வேணுங்கிறது நம்ம இதில் பார்த்துக்க முடியும். எல்லாத்துக்குமே இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வசதியாக. அதனால் சப்ளை ஏர் நம்ம 1.5 to 2 பார் அந்த மாதிரி நம்ம செட் பண்ணுவோம். இப்போ அதுலேருந்து நமக்கு இது கண்ட்ரோல் ஆகி நமக்கு வரக்கூடிய அவுட்புட்டு லெஃப்ட் சைடில் காமிக்கும். இதில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 நீடில் இருக்கு பாருங்க. இதில் ரெட்டுங்கிறது தான் நமக்கு வந்து செட் பாயிண்ட்டு, பிளாக்குங்கிறது ஆக்சுவல் மெஷர் பாயிண்ட்டு. நம்ம ரெட் பாயிண்ட்டை வந்து நம்ம செட் பண்ணோம்னா இந்த செட் வேல்யூ வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். எத்தனை டெம்பரேச்சர் 50ல் மெயின்டைன் பண்ணணுமா 100ல் மெயின்டைன் பண்ணணுமா செட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 50னா ஒரு 30 டிகிரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஆயிலோட டெம்பரேச்சர் 30 தான் இருக்குது. இப்போ நான் 50ல் செட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 50ல் செட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த கண்ட்ரோலர் வேலை செஞ்சு அந்த ஸ்டீம் வால்வை ஓப்பன் பண்ணிடும். ஏன்னா அது ஹீட் ஆகி திருப்பி 50 வர்றதுக்காக ஸ்டீம் வால்வை ஓப்பன் பண்ணிடும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கண்ட்ரோலர்ஸ் உபயோகப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ டெரிவேட்டிவ் கண்ட்ரோல் கிடையாது. இப்போ அதனால் ப்ரொபோஷனல் பேண்டும் இந்த பேண்டும் பண்ணிக்கலாம். இது கீழே தான், இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஃப்ளாப்பர் நாசலுக்கு செட் பண்ணிடுச்சு.
இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நான் 50 வச்சிருக்கிறேன், ஆனால் அதில் இருக்க டெம்பரேச்சர் 30 தான் இருக்குது, அதனால அவுட்புட் காமிக்குதுங்க. இந்த ப்ரெஷர் வந்து என்ன ஆகும்னா இந்த பைப் வழியாக, அவுட்புட் பைப் வழியாக போய் அந்த வால்வை ஆப்ரேட் பண்ணிடும். இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இந்த செட் வேல்யூவை மாத்திரம் பாருங்கள், அந்த வால்வ் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் இதில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ப்ரெஷர் தான் அந்த பைப் வழியாக போய் இந்த வால்வை ஆப்ரேட் பண்ணுது. இது வந்து ஒரு ஏர் ஆப்ரேட்டட் வால்வு. இந்த ஏர் ஆப்ரேட் வால்வு வழியாக அந்த ஸ்டீம் வால்வை ஓப்பன் பண்ணுது. ஸ்டீம் போய் நமக்கு வேண்டிய ஹீட் வேலையை செய்யும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா மாறுது பாருங்கள். நான் இங்கே செட் வேல்யூவை மாற்றும் போது மாறுது, புரியுதுங்களா? இந்த மாதிரி மேலே வந்து ஸ்டீம் வால்வை கீழே மேலே ஓப்பன் பண்ணும். ரொம்ப ரொம்ப எளிதான சிஸ்டம் தான். நானும் என்ன பிரச்சனைனா இந்த பேண்ட் நம்ம இந்த சிஸ்டம் புரிஞ்சாதான் இந்த செட் டியூனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஐடி கண்ட்ரோலில் வந்து டியூனிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டியூனிங்கை பக்கா பண்ணலைன்னா அது வந்து குறிப்பிட்ட டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகாமல் மேலே கீழே போயிட்டே இருக்கும். இந்த வால் வழியாக இது வழியாக ஆப்ரேட் ஆகி ஸ்டீம் இது வழியாக அந்த ஆயிலை போய் சூடு பண்ணும். இதுதான் ஹீட்ரு. இது ஆயில் ஹீட்ரு, ஸ்டீம் ஹீட்ருங்க. எலக்ட்ரிக் ஹீட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஃபியூல் ஆயிலில் வந்து சேஃப்டி இல்லைன்ட்டு. இந்த டெம்பரேச்சர் சென்சார் இங்கே தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுதான் நமக்கு எவ்வளோ வெப்பங்கிறத சென்ஸ் பண்ணி நமக்கு ஃபீட்பேக் கொடுக்குது. ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து ஹீட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணி காமிக்கிறேன். ஹீட் பண்ணும்போது அங்கே வந்து நமக்கு வால்வ் ஆப்ரேட் ஆகிறது தெரியும். இப்போ பாருங்கள், இதில் ஹீட் பண்ணுறேன். இப்போ நம்ம வால்வை பார்க்கலாம் பாருங்கள். இது ஆப்ரேட் பண்ணும்போது பாருங்கள், டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிளாக் கலர் வந்து ரைஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், தெரியுதுங்களா? ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா? ரைஸ் ஆகி இந்த ரெட்டுக்கு மேலே வரும்போது இந்த வால்வ் ஆப்ரேட் ஆகுது. வால்வ் பாருங்கள் மேலே இருக்குது. இந்த ரெட்டுக்கு தாண்டும் போது பாருங்கள் இந்த வால்வ் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சு. ஏன்னா இந்த மாதிரி டைரெக்டாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வரும், அது எப்படி வேலை செய்யுது, எதுக்காக உபயோகப்படுத்துகிறோம். ஏன்னா நம்ம தியரி மட்டும் படிச்சுட்டே போனால் பத்தாது, ப்ராக்டிக்கலாக எங்கே இது பாருங்கள் வால் இறங்குது பார்த்தீங்களா? பாருங்கள் பாருங்கள், வால் அப்படியே மெதுவாக இறங்கி ரொம்ப வேகமாக இறங்கினா ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிடும் இல்லை, அதனால கண்ட்ரோல் பண்ணி, அதுதான் பிஐடி கண்ட்ரோலோட வேலை. நீங்கள் இங்கே செட்டப் எப்படி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து கண்ட்ரோல் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து அது வேலை செய்யுது. ரொம்ப எளிது இது. ஆக்சுவலாக இது டியூனிங் பண்ணுறது நான் தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ஒரு ட்ரிக்கியான சிஸ்டம். நம்ம பாடு வேகமாக நம்ம மாற்றிட்டோம்னா அது வந்து செட்டிலே ஆகாது. அதாவது டெம்பரேச்சர் 100 பண்ணும்போது திடீர்னு 120 போயிடும், திடீர்னு 80 போயிடும். அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு முக்கியமான லோடு ரஃப் வெதரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆகாமல் ரொம்ப அவஸ்தைப்படும். அந்த டைமில் இதை வந்து பக்காவாக செட் பண்ணிவிடுவோம். இது நார்மலாக சீஃப் இன்ஜினியர்ஸ் தான் பண்ணுவாங்க, வேறு யாருக்கும் இதை நாங்கள் அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா எல்லோரும் கை வச்சா இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்க, இப்போ நம்ம எலக்ட்ரானிக் சிஸ்டத்துக்கு போகலாம். எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செட்டப் இருக்கும். இதில் என்ன வேறுபாடு இருக்குது? இந்த ப்ராசஸர் அதுலேயுமே நம்ம பார்த்தோம், இந்த எரர் கம்பேரட்டர் அதுலேயும் பார்த்தோம். இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஓபி ஆம்பிளிஃபயர் எரர் ஆம்பிளிஃபயராக யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறோம், அதுலேயுமே நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுத்தோம். இதுலேருந்து வரக்கூடிய எரர் தான் இந்த இ ஆஃப் டீன்னு சொல்லியிருக்கோம். டீங்கிறது டைம் கான்ஸ்டன்ட், டைமுக்காக சொல்லியிருக்கோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த எரர் வந்து 3ஆக பிரித்து, அதாவது பிஐடி கண்ட்ரோலர் தான் நம்ம டைரெக்டாக பார்க்குறோம், இதை 3ஆக பிரித்து ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர் இது வழியாக கொடுக்குறோம். இது ஒரு ஓபி ஆம்பிளிஃபயர், இது ஒரு, இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சுமே ஓபி ஆம்பிளிஃபயர் தாங்க. 6மே சொல்லலாம், 6மே ஓபி ஆம்பிளிஃபயர் தான். இது ஒரு ஓபி ஆம்பிளிஃபயர், இது ஒரு ஓபி ஆம்பிளிஃபயர், இது ஒரு ஓபி, இது ஒரு ஓபி, இது ஒரு ஓபி ஆம்பிளிஃபயர், இது ஒரு ஓபி ஆம்பிளிஃபயர். ஆனால் வேறு வேறு விதமாக உபயோகப்படுத்திக்கிறோம். ஒரே ஓபி ஆம்பிளிஃபயரை இதை வந்து டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபயராக உபயோகப்படுத்திக்கிறோம், இதை ப்ரொபோஷனல் ஆம்பிளிஃபயராக உபயோகப்படுத்திக்கிறோம், இதை இன்டெக்ரல் ஆம்பிளிஃபயர், இதை டெரிவேட்டிவ் ஆம்பிளிஃபயர், இது வந்து சம்மர் ஆம்பிளிஃபயர், இது வந்து ப்ராசஸ் ஆம்பிளிஃபயர். அந்த மாதிரி நம்ம ஒரே ஓபி ஆம்பிளிஃபயர் 741ங்கிற ஒரு ஆம்பிளிஃபயர் ஐசி பார்த்தோம் இல்லைங்களா, அதே ஓபி ஆம்பிளிஃபயரை சின்ன சின்ன காம்பனண்ட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி விதவிதமான இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதாங்க. ஆக மொத்தம் இதில் 1 3 4 5 6 ஓபி ஆம்பிளிஃபயர் கொஞ்ச நேரத்தில் நம்ம சர்க்யூட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் ப்ரொபோஷனலில் பார்த்தீங்கன்னா இந்த எரரோட ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணுவோம், இதுதான் கெயின் கண்ட்ரோல்னு சொல்கிறது. இதை வந்து கேபின்னு சொல்லுவாங்க. இந்த கேபிங்கிற கான்ஸ்டன்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் இன்டெக்ரலில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டெக்ரல் சிம்பிள்லாம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஆனால் அந்த கேஐ அப்படிங்கிற கான்ஸ்டன்ட்டும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டெரிவேட்டிவில் பார்த்தீங்கன்னா இந்த கேடிங்கிற கான்ஸ்டன்ட் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ கேபி, கேஐ, கேடி இது 3ம் நீங்கள் கரெக்டான வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்கை பொறுத்தளவில் ரொம்ப பக்காவாக வேலை செஞ்சிடும். ஏன்னா இதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயின்டைனே ஆகாது. இப்போ நீங்கள் 100 டிகிரி மெயின்டைன் ஆனால் திடீர்னு 120 போயிடும், திடீர்னு 180 போயிடும், ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும், 100 மெயின்டைனே ஆகாது. ரொம்ப அது மெயின்டைன் ஆகிறதுக்கு ஒரு ரொம்ப ஸ்லோவாக தான் அது வந்து செட்டில் ஆகும். அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த நமக்கு செட் வேல்யூ அடைஞ்சிருச்சுன்னா அது நல்ல சிஸ்டம்னு சொல்லலாம்.
ஸோ இப்போ இது மூணையும் நம்ம ட்ரையல் அண்ட் எரர்லையும் பண்ணலாம். டியூனிங்க்கு பல மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் வழியாக நம்ம இந்த 3 வேல்யூவை கண்டுபிடிக்கணும். கேபி எவ்வளோ, கேஐ எவ்வளோ, கேடி எவ்வளோ. அது மூணையும் நம்ம செட் பண்ணிட்டோம்னா நமக்கு குயிக்காக, அதாவது ரொம்ப வேகமாக நம்ம செட் வேல்யூவை அடைஞ்சிடலாம். மெஷர் வேல்யூ வந்து செட் வேல்யூக்கு கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஓபி ஆம்பிளிஃபயரை நம்ம எப்படி இத்தனை வகையாக உபயோகப்படுத்துறது. இதில் நமக்கு வந்து நான் இப்போ டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபயரையோ சம்மர் ஆம்பிளிஃபயர் அல்லது வந்து க்ராஸ் ஆம்பிளிஃபயர் நான் பார்க்க போகிறதில்ல. இந்த 3 மட்டும் பார்க்க போகிறோம். ப்ரொபோர்ஷனல், இன்டெக்ரல், டெரிவேட்டிவ். இது 3 ஆம்பிளிஃபயர் ஓபி ஆம்பிளிஃபயரில் என்ன வித்தியாசங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனல் ஆம்பிளிஃபயரில் ஓபி ஆம்பிளிஃபயர் இப்படி கொடுத்துருப்பாங்க. ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது. கெப்பாசிட்டரில் பாருங்கள், இதில் மைனஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ்ஸை எடுத்து பண்ணியிருக்காங்க. மைனஸில் வந்து ரெசிஸ்டன்ஸ் மூலியமாக கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபீட்பேக் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்கு கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அவுட்புட்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு அது வழியாக கொடுத்துட்டாங்க. இது வந்து ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர். ஓகேங்களா? இதோட கான்ஸ்டன்ட் வந்து கேபி. ஓகே. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன மாறுபாடு? இப்போ நம்ம ப்ரொபோர்ஷனல் இப்படி பார்த்தாச்சு. இப்போ இதே இது நீங்கள் இன்டெக்ரல் பாருங்கள், என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை இங்கே போட்டாச்சு, கெப்பாசிட்டன்ஸை இங்கே போட்டாங்க. இது வந்து இன்டெக்ரல். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம இதே நியூமேட்டிக்கில் பார்க்கல எவ்வளோ கன்ஃபியூஷன் இருந்தது. ஆனால் பாருங்கள், சிம்பிளாக ஒரே ஓபி ஆம்பிளிஃபயரை அதை இன்டெக்ரலாக மாற்றணும்னா இப்படி பண்ணிடலாம். இது நம்ம டெரிவேட்டிவாக மாற்றணும்னா ரொம்ப சிம்பிள். பாருங்கள், கெப்பாசிட்டர் இங்கே போட்டோம். முதல்ல இங்கே இருந்துச்சு கெப்பாசிட்டர், இப்போ இங்கே போட்டாச்சு. வேரியபிள் ரெசிஸ்டர் இங்கே இருந்துச்சு, அதை அப்படி நம்ம இங்கே போட்டோம். ஓகேங்களா? ப்ரொபோர்ஷனல் மாதிரி போட்டாச்சு. அப்போ இது வந்து டெரிவேட்டிவ். அப்போ இது மூணையும் நம்ம பேரலாக இணைச்சி பண்ணோன்னா பிஐடி கிடச்சிரும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நான் காமிக்கிறேன், மூணையும் இணைச்சி காமிக்கிறேன். பாருங்கள், இது பாருங்கள் ப்ரொபோர்ஷனல், பாருங்கள் இது வந்து இன்டெக்ரல். கெப்பாசிட்டர் வந்து இந்த மாதிரி ஃபீட்பேக்கில் வருது. அதே மாதிரி டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து சீரீஸில் இருக்குது. டெரிவேட்டிவ் கெப்பாசிட்டர் சீரீஸில் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஃபீட்பேக்காக இருக்குது. இன்டெக்ரலில் வந்து கெப்பாசிட்டர் ஃபீட்பேக்காக இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் இருக்குது. இதில் ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இது மூணையும் பேரலாக நினச்சிருக்காங்க, வேறு ஒன்றுமே பண்ணல. பேரலாக நினச்சி இதுக்கு ஒரு சம்மர் ஆம்பிளிஃபயர் போட்டிருக்காங்க, U5. இது மூலியமாக இது 3 ஒன்றோட ஒன்று இணைஞ்சு சம் ஆகிடும். அதே மாதிரி இங்கே வந்து டிஃப்ரென்ஷியல், அதாவது செட் பாயிண்ட்டுக்கும் ஃபீட்பேக்லேருந்து வரக்கூடிய அந்த சென்சாரில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை ஆம்பிளிஃபை பண்ணி 3த்துக்கும் இன்புட்டாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இது சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3ஐயும் பேரலாக கொடுத்தா போதும். இது வந்து என்னென்னா நம்ம வெளியில் இருக்கக்கூடிய அவுட்புட்டை வந்து ஆம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம கண்ட்ரோலர் கொடுக்க முடியும். இந்த மோட்டரை ஆப்ரேட் பண்ணணும்னா நீங்கள் அந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஏன்னா மோட்டர் வந்து ஃபார்வர்டில் ஓடும், ரிவர்ஸில் ஓடும், அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக் பிஐடி கண்ட்ரோல். இப்போ நம்ம நியூமேட்டிக் கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்க, இது பாருங்கள், எலக்ட்ரானிக்கில் இந்த மாதிரி பட்டன் சிஸ்டம், இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேயோட இருக்கும். இப்படி தான் என் கப்பலில் கூட இருக்குது. ஸோ இப்போ இது மாதிரி இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஓகே. இதில் கேபி, கேஐ, கேடி வேல்யூ நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்க. அது நார்மலாக அது பின்பக்கத்தில் இருக்கும், அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நமக்கு என்ன செட் வேல்யூ வேணுமோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா போதும். இது ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த ஏஎம்ங்கிற சிஸ்டம் இருக்குது. உங்களுக்கு ஆட்டோவில் வேலை செய்யலை, அதுவாக கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குதுன்னா நீங்கள் மேனுவலில் போட்டுட்டு நீங்கள் டைரெக்டாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சி பீரியடில். இதில் பார்த்தீங்கன்னா செட் வேல்யூ இதில் தெரியும், இதில் வந்து ரிலேயோட அவுட்புட்ஸ் தெரியும். ஓகே. ஸோ இப்போ இன்னொரு பெரிய சர்க்யூட் பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோலர். இந்த மாதிரி தெர்மிஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக வந்து ஒரு டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணணுன்னா தெர்மிஸ்டர் யூஸ் பண்ணியே பண்ணிடலாம். அந்த டெம்பரேச்சர் சென்சார் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் மாதிரி இருக்கும், 4 ரெசிஸ்டன்ஸை வச்சு பண்ணியிருப்பாங்க. அதில் 2 ரெசிஸ்டன்ஸை இந்த மாதிரி சென்சாராக யூஸ் பண்ணிடுவாங்க. ஒன்று வந்து இன்புட்டாக கொடுப்பாங்க, ஒன்று வந்து சென்சாராக யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ 2க்குள்ள வித்தியாசத்தை ஆம்பிளிஃபை பண்ணுவாங்க. டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபை மூலிமா ஆம்பிளிஃபயர் பண்ணுவாங்க. ஆம்பிளிஃபை பண்ணி அதை வந்து 3 ப்ரொபோர்ஷனல், டெரிவேட்டிவ், இன்டெக்ரல் 3த்துக்கும் கொடுத்துருவாங்க. 3ஓட அவுட்புட்டையும் ஒன்றா சேர்த்து சம்மர் ஆம்பிளிஃபயர்னு சொல்லி ஒரு சம் ஆம்பிளிஃபயரில் கொடுத்துருவாங்க. ஆட் பண்ணிடுவாங்க. 3ஐயும் ஒன்றா இணைச்சி ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்வெர்ட்டர் எதுக்காகனா, இதில் வரக்கூடியது இன்வெர்ட் ஆகி, ஏன்னா இது மைனஸில் கொடுக்கறதுனால இன்வெர்ட் ஆகி தான் சிக்னல் கிடைக்கும். மறுபடியும் பாசிட்டிவ் சிக்னல் வரணுங்கிறதுக்காக ஒரு இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஆம்பிளிஃபை எதுவும் பண்ணாது, ஜஸ்ட் பொலாரிட்டியை மாற்றி கொடுத்துரும். இதில் பாசிட்டிவ் சிக்னல் வரும்போது இல்லை நெகட்டிவ் சிக்னலாக மாற்றி கொடுத்துரும். ஓகேங்களா? சாரி, நெகட்டிவ் சிக்னலாக மாற்றி கொடுத்துரும். அப்போ இதை வந்து நம்ம ஆம்பிளிஃபயர் மூலியமாக நமக்கு அவுட்புட்டுக்கு எடுத்துரும். அவுட்புட்னா ஹீட்டர். இது டெம்பரேச்சர் கண்ட்ரோலுங்கிறதுனால ஹீட்டருக்கு தான் போகுது. ஹீட்டர் போய் ஹீட் ஆகி ஆக்சுவலாக அதோட ரிசல்ட் வந்து ஃபீட்பேக் மூலியமாக இதுக்கு கிடச்சிரும். சென்சிங் தெர்மிஸ்டர் கிடைக்கும். அப்போ செட் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள எரரை வந்து 0 பண்ணுறதுக்கு இந்த பிஐடி கண்ட்ரோல் உதவியாக இருக்குது.
ஸோ இப்போ இதுதான் வந்து பிஐடி கண்ட்ரோல் எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் வரக்கூடியது. இது ரொம்ப எளிதாக உங்களுக்கு புரியறதுக்காக காமிச்சிருக்கேன். இது வந்து ஓபி ஆம்பிளிஃபயர்லாம் உங்களுக்கு தெரியும், அதோட எப்படி சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இது மாதிரி தான் வந்து ஒரு பிஐடி கண்ட்ரோலர் எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் வேலை செய்யுது. ஃபியூச்சர் வீடியோவில் உங்களுக்கு பிஎல்சி சிஸ்டமில் எப்படி பிஐடி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். பிஎல்சியை பற்றி தனியாக நம்ம ஒரு சீரீஸ் எடுக்கலாம். இதில் எப்படி லேடர் டயக்ராம் வரைகிறது, எப்படி நம்ம ஆக்சுவலாக ஒயரிங் டயக்ராம் கொடுக்கறது, சென்சார் பிஐடி கண்ட்ரோலுக்கு எப்படி டெம்பரேச்சரில் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். பிஎல்சி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபீட்பேக்கில் கொடுங்க. நான் பிஎல்சியும் பற்றியும் நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் பண்ணுறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட், அது ஆரம்பித்தோன்னா அது சீரீஸ் மாதிரி தான் போகும். அதை வந்து வேணும்னா நான் அதை வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் நான் வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ கம்பேரிஷனில் நான் சொன்னேன் இல்லையா, ப்ரொபோஷ்னல் இதுக்குள்ள வித்தியாசம் என்ன, பிஐடி, பிஐ, பிடி, பிஐடி இந்த மாதிரி ஒரு பேராமீட்டர்ஸ்க்கு என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். கம்பேரிசன் இதில் அட்வான்டேஜஸ், மெயினாக அட்வான்டேஜஸ், இதில் என்ன அட்வான்டேஜ் இல்லை என்ன அட்வான்டேஜ்னு பார்த்துருக்கோம். இதை நீங்கள் ஸ்டில் பண்ணி பார்த்து உங்களுக்கு நான் இதுவரை சொன்ன விஷயங்கள் தான் இதில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்து புரிஞ்சுங்க. அதில் வந்து பிஐடி தான் மேக்ஸிமம் அட்வான்டேஜ் உள்ளது. ஆனால் சில நேரங்களில் வந்து பிஐடி தேவையில்லை, நம்ம பிடியே போதும் அப்படிங்கிறதுல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி உபயோகப்படுத்திக்குவாங்க. பிஐ யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி பிஐ யூஸ் பண்ணிக்குவாங்க. பிஐ யூஸ் பண்ணுவாங்க, பிஐடி யூஸ் பண்ணுவாங்க. பிடி வந்து ரொம்ப ரேர், அதாவது ப்ரொபோஷனல் டெரிவேட்டிவ் மட்டும் உபயோகப்படுத்துகிற சிஸ்டம் வந்து நார்மலாக இருக்காது. பிஐ இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், பிஐடி நிறைய இடங்களில் உபயோகப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? டிஸ்அட்வான்டேஜையும் பார்க்கணும் இல்லைங்களா, என்னங்க அட்வான்டேஜ் மட்டும் பார்த்தா பத்தாது, அதனால டிஸ்அட்வான்டேஜும் நான் கொடுத்துக்கிறேன். இது உள்ள டிஃப்ரென்ஸ், பிஐடியில் டிஸ்அட்வான்டேஜே இல்லை, மற்றதுக்கெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் கொஞ்சம் இருக்குது. அதை வந்து நான் கம்பேரிசன் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு சும்மா ஒரு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இதில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இதை ஸ்டில் பண்ணி பார்த்து நீங்கள் படித்து பார்த்துங்க. ரொம்ப பெரிய நம்ம சொன்ன விஷயங்கள் தான் அதில் இருக்குது. ஆனால் அதில் இந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் எதை அட்ஜஸ்ட் பண்ணணும், எதை அட்ஜஸ்ட் பண்ணால் இந்த அட்வான்டேஜஸை நம்ம ஓவர் கம் பண்ணலாங்கிறது உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் நான் இதை வந்து காமிச்சிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.